श्रीशैलेशधियापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजेभ्यरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता यवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मसन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत्तदङ्गयुगलं प्रणमायि मूर्धना बोधं चरस्य मकताप्रियपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकारयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனையகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கடியாக தேற்றினேன் என்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் படைதன்றி நன்னினர்பால் செயந்தரங்கேற்றி ராமானுஜமுடி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாளி அன்பும் கலித்துறை அந்தாதி மோதிஷ நெஞ்சனி இனியன் குறை நமக்கு எம்பெருமானால் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி அந்த நண்பருடை கடியந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லுந்தக கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரம்படிகள் கருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே ஆயிடையார் கொங்கை தங்கும் அக்காதலட்டழுந்தி மாயமென் ஆவியை வந்தெடுத்தான் என்று மாமலரால் நாயகன் எல்லா வீர்கட்கண்ணாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிரு ராமானுஜன் சொல்லருள் சுரந்தே. அடியார்களாக இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் அந்த பிரபன்னர்களுக்கு ராமானுஜ வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆசையாலே ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார் சுவாமி திருவரங்கத்தமிழரார். கூரத்தாழ்வாருடைய நேர் சிஷ்யர் அவர். கூரத்தாழ்வாட்டியே திருமந்திரந்தேன் சர்மஸ்லோகார்த்தத்தை பெற்றுக்கொண்டார். அந்த புறத்தாழ்வார் திருவடி சம்பந்தமுடைய புனித திருவரங்கத்தமிழரார் நாம் அனைவரும் ராமானுஜனுடைய திருவடிக்கு ஆட்பட வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலேயே 108 பாசுரங்களோடு கூடிய ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராமானுஜா 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 என்கிற சப்தத்தை அமைத்தார். இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்பது பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாவித்திரி என்று சொல்லப்படுகிறது. சாமானியமாக பிராமணர்களுக்கு காயத்ரி மந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு ராமானுஜ நூற்றந்தாதி என்பது மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரபந்தம் இந்த பிரபந்தம். நடுவிலே சிறு சிறு காலத்திலே நமக்கு சில இலங்கை ஏற்பட்டு விட்டது. இருப்பினும் நாம் கடந்த காலக்ஷேபத்திலே 41வது பாசுரத்தை அனுபவிக்க பெற்றோம். மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுல நிற்கலும் காணவில்லார் உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே மன்னர் ஞானம் தலைக்கொண்டு நாரணர் காய்கினரே அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே பகவான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணார். அஜாயமானோ பகுதா விஜாயதி, ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு என்று எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனா அந்த அவதாரங்கள் ஒரு பூர்ணத்துவம் அடைந்ததா என்றால் பூர்த்தியாக பூர்ணத்துவம் அடையவில்லை. யாரோ ஒருவர் இருவர் என்று பகவானுடைய அந்தமில் பேரின்பமாக இருக்கக்கூடிய சிவகண்டத்தை பிராபித்தார்களே தவிர எல்லாரும் பூர்ணத்துவம் அடையலை. அப்ப அவதார பிரயோஜனம் என்பது ஏற்படாமல் போயிற்று. மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுள் நிற்கும் காணுகிறார். பிரத்யட்சமா முன்னாடி இருக்கும் போதே அவனை சேவிப்பதற்குண்டான தன்மைகள் இல்லாமல் இருந்த லோகத்தார் இருந்தார்கள். ஆனால் உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோல்வி அப்பொழுதே
அண்டதி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதுன்னா அவதாரம் பண்ணின காலத்திலேன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. அவதாரம் பண்ணி மேற்கொண்டு உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல நன்னர் ஞானம் தலை கொண்டு ஆச்சரியமான ஞானம் ஏற்பட்டது. எந்த பகவானால் ஞானத்தை ஊட்ட முடியாமல் போயிட்டு, எந்த மனுஷர்களுக்கு ஞானத்தை ஊட்டினாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடுத்து, அதே மனிதர்களுக்கு அதே பக்தர்களுக்கு சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கிருபையாலே அதான் உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுது நன்னறிஞானம் தலை கொண்டு ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்து? ஓ, ராமானுஜருக்கு நாங்கள் அடிமை சொன்னார்கள். இருப்பினும் அந்த ராமானுஜர் காட்டி கொடுத்தது யாரை? நாரணர்காயனரே. அப்படிப்பட்ட நம்பெருமாள் திருவடியை பத்துங்கோல் தெரிவித்தார். அது கடந்த காலட்சேபத்திலே நாம் அனுபவிக்க பெற்றோம். அது மட்டுமல்ல, அதுல கிருபை, அந்த கிருபையை பூர்ணமாக தெரிவிக்கிறார். அதை தெரிவித்தார் இல்லையா? அதுக்கு மேல இந்த பாசுரத்திலே இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாசுரம் 42ஆம் பாசுரம், ஆயிடையார் கொங்கை தங்கம் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே என்ன, இதுக்கு முன்னாடி பாசுரத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகர்கள், அந்த லௌகிகர்கள் நாம் கடை தேடுவதற்காக பகவான் கீதையை சொன்னார், எவ்வளவு உபதேசம் பண்ணார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் விஷயாந்தரில் ஈடுபட்டு பகவானே பார்க்கல. அது இந்த பாசுரத்தை எழுந்திருக்கிறேன்னா, அதே போல நானும் விஷயாந்தரத்தில் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் நம்மையும் மாற்றி ராமானுஜத்தோட அனுகிரகத்தாலே இது எங்கிறது ஷேர் அல்லல் மாயமென்னாவே வந்தெடுத்தார் என்று மாமலரால், அதாவது ஆயிடையார் பொங்கை தங்கம் அக்காதல் அலற்றடுந்து மாயம் என்னாவியை அப்படி இருக்கச்சுதே அந்த ஷேருல நான் கலந்திருந்தனோ. என்ன ஷேரு? சம்சாரம் என்கிற ஷேரு. அந்த சம்சாரம் என்கிற ஷேட்டில் இருக்கிறபடியாலே அழிந்து கிடந்த என்னை தன்னுடைய கிருபையாலே நெருகேத்துக்க கிருபை, அந்த கிருபையாலே என்னை தூக்கினார் இல்லையா? அவர் பண்ணும் உபதேசம் உபகாரம் இதுவே. ஏனென்றால் 41ஆம் பாசுரத்திலே ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். இந்த 42ஆம் பாசுரத்திலே அடியேனுக்கு உபதேசம் பண்ணார் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம் இது. பாசுரத்துடைய சுருக்கமான கருத்து. ஆயிடையார் கொங்கை தங்கம் அக்காலதலி மாயமென்னாவியை வந்தெடுத்தார் என்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கண்ணாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலி ராமானுஜன் தொண்டரில் சுரந்தி அப்படின்னு தெரிவிக்கிறார். தீதிலி ராமானுஜன் தொண்டரில் சுரந்ததன். அப்ப சுரந்ததன்னாலே என்ன கிடைச்சது? அப்ப கடை தேற்றினேன் என்பதற்கு நன்னா அந்த வைபவத்தை தெரிவிக்கிறார். தொல்லருள் சுரந்தது என்ன? அவருடைய அருள் சுரந்தபடியால நான் கடை தேறினேன். இது திருவரங்கத்தை தெரிவித்துக் கொள்ள இல்லையா? ஏன்னா இந்த பாசுரத்துல சுவாமி ரங்கநாதனையும் சுவாமி ராமானுஜரையும் 2 பேரையும் சேர்த்து அனுபவிக்கிறார் திருவரங்கத்தை முன்னாள். ஏன்னா இந்த மாதிரி பாசங்கள் முன்னாடியே இருந்திருக்கு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பலியன். ஏன்னா பெருமாளையும் ராமானுஜரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை இதுக்கு முன்னாடியே நம்ம அனுபவிச்சிருக்கோம். மேற்கொண்டு இனிமேலும் வரக்கூடிய பாசுரங்கள், சில பாசுரங்கள் பெருமாளையும் அதே போல ராமானுஜம் சேர்த்து அனுபவிக்கிற பாசுரம் மேலும் வரப்போறது. அப்படி வரப்போறது இல்லையா? அப்படி வரப்போறக்கூடிய இந்த பாசுரத்திலையும் இதுலயும் அனுபவிக்கிறார். அந்த பாசுரத்தை அனுபவிக்கச்சு இதுல என்ன தெரிவிக்கிறாரு? எனக்கு உபகாரம் பண்ணார். இதற்கு முன்பாசனம் 41ஆம் பாசுரத்திலே ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்ணார், உபதேசம் பண்ணார், அவர்களை திருத்தினார். இப்பொழுது எனக்கு உபகாரம் பண்ணார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பாசுரம் திருக்கருத்து. ஆயிடையார் கொங்கை தங்கம் அலறு. ஆயிடையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலற்றடிந்தி அலறு. அக்காதல் அலற்றடிந்து இருக்கு இல்லையா? அலறு அலறு அலறுன்னா சேரி. என்ன சுவாமினா சேரி? சேற்றிலே கால் அழிந்து என்னைக்குமே சேத்துல நம்ம இறங்கிட்டோம்னா அப்படி உள்ள தள்ளிண்டே போகும். ஏன்னா மண் அப்படி உள்ளுக்குள்ள போறதுன்னு அது சேருன்னா என்னது? இது சாமான்யமாக தண்ணீரில் கலந்தப்பட்ட சேரல்ல இது அந்த காதல் என்கிற சேது. அக்காதல் அலற்றழிந்தி, அந்த காதல் என்ற சேரு. அந்த காதல் என்ன? உயர்ந்த காதலா சுவாமி? இது உயர்ந்த காதல் இல்லை. எப்படிப்பட்ட கூட வாய்க்கு கூட எட்டாதபடியாத கெடுக்கக்கூடிய காதல்.
சாமானியம் இல்லது. நம்ம என்னமோ காதல் காதல்னா என்ன முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், பகவானுக்குல அன்பட்பட்ட காமம், கிருஷ்ண காமம் அப்படின்னு. அதை போலவேதான், அதை போல இதல்ல. இது உயர்ந்த காலம் இல்ல, நம்மை கெடுக்கக்கூடிய காதல். ஏன்னா லோகத்திலே ஸ்ரீகளிடத்திலே ஏற்படக்கூடிய காதல் மிக பெரிய ஷேரு. ஒவ்வொரு ஸ்ரீகளை கண்டாலே அவருடைய திருமேனி அழகு, திருமேனி அந்த உடம்பு, அந்த உடம்பு அழக கண்டாலே இவை விக்கிச்சு போயிட பண்ணிருக்கான், அதுலயே இறங்கிறானோ, அதுதான் பெரிய ஷேரி. அப்படிப்பட்ட ஷேரி, அந்த ஷேரி அந்த ஸ்ரீகளிடத்திலே ஏற்பட்ட காதல் என்னும் ஷேரி, அக்காதலற்றடைந்தி கிடந்தேன் நான். இதுக்கு தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழ். அந்த காதலில் அழிந்து கிடந்தேன் நான். அவர்களிடத்திலே எத்தனை காதல், எத்தனை காதல் தெரியுமா, அதுக்கு ஒரு வரம்பு சொல்றார். இத்தனை காதல், இத்தனை காதல் என்ன கத்தனா, ஆயிழையார் கொள்கை, ஆயிழையார் கொங்கைனர். ஆயிழை எதனால அவள்கிட்ட காதல் ஏற்பட்டது? காதல் ஏற்பட காரணம் ஆயிழையார் கொங்கை. ஆழியனா அவர்கள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள், அவர்கள் சாத்தி கொண்டு, அத ஸ்ரீகள், ஸ்ரீகள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள், அதான் வஸ்திரங்கள். மேற்கொண்டு அவர்கள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், இதெல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணப்பட்டதை பார்த்தா, மேற்கொண்டு அவருடைய மார்பகங்கள், இதெல்லாம் பார்க்க 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 ஏதோ ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் என்னும் ஷேரிலே விழுந்தேன் நான் என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமர். அதிலேயே இந்த உடல் இன்பத்திலேயே பொழுதுபோக்க கொண்டிருந்த பெரிய ஷேர், அதான் அலறினார். அக்காதல் அலற்றழிந்தி, அலறு அலர்ன ஷேர். அப்படிப்பட்ட ஷேட்டிலே அடைந்தேன். எப்ப சரீரத்தை பார்த்தே சரீர சுகத்தை ஆசைப்பட்டு கிடந்தேனோ, என்னைக்குமே சரீரத்தை பார்த்து சரீர சுகம் தான் ஆத்மா அனுபவம் இல்லை, அது ஐஸ்வர்ய அனுபவம். ஐஸ்வர்ய அனுபவத்துக்கு வந்துட்டு வச்சுக்கேன் என்ன ஆகும்னா, அப்ப ஆத்ம நாசமே ஏற்படும். இல்லையே சுவாமி, நான் சரீரத்தை தானே பார்த்துட்டு இருக்கேன், நான் ஆத்மாவை நான் ஒன்னும் பண்ணலையே, நான் கெட்டுக்கே போலேன்னா, இருந்தாலும் சரீரத்தை பார்த்து ஆத்மா விட்டுடுவோமனோ, அதனால ஆத்மநாசம் ஏற்படுறதுனோ. அப்ப இந்த சரீரத்தை இன்பத்துக்கே போனாலும் அந்த உடலுடைய நாசம், சரீரம் வேற போறது, ஆனா என்னைக்காவது போகத்தான் போறது. ஆனா இந்த உடல் இன்பத்துக்காக ஏற்பட்டால் சரீர நாசம் ஏற்படுது. ஆனா இங்க சொல்றது சரீர நாசத்தை பத்தி அல்ல, ஆத்மநாசம். ஆத்மநாசத்தை பத்தி தான் சுவாமி தெரிவிக்கிறார். ஆயிழையார் கொங்கை தங்கம் அக்காதலற்றந்தி மாயம் என்னாடியே வந்தெடுத்தான் என்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப ஆத்மாவுக்கு சொரூபநாசம் ஏற்படக்கூடிய சமயத்திலே மாமனரா என்ன தெரிவிக்கிறார், நாயகன் எல்லா உயிர்கட்கண்ணாதன் அரங்கன் என்னும் தூயவன். அப்படி என்னுடைய ஆத்மாவுக்கு திருவரங்கத்தவா தெரிவிக்கிறார், என்னுடைய ஆத்மாவுக்கு சொரூபநாசம் ஏற்படக்கூடிய சமயத்திலே ராமானுஜர் வந்து என்னை எடுத்தார். ஏன்னா ராமானுஜன் இந்த பூலோகத்திலே பிறந்தார் இல்லையா, பிறந்தபடியாலே என்னை எடுத்தார். எப்படி எடுத்தார்? தன்னுடைய கிருபையாலே எடுத்தார். எப்படி எடுத்தார் சுவாமி? கிருபை என்னும் கை நீட்டி அதை அப்படியே என்னை மேல தூக்கி விட்டார். ஷேர்ல அழுந்திருக்கணும். என்ன ஷேரு? பெண்களிடத்திலே காதல், பெண்களுடைய ஆபரணங்களிலே காதல், பெண்களுடைய ஆடைகளிலே காதல், பெண்களுடைய திருமார்பகங்களிலே காதல். இந்த காதல் என்றக்கூடிய ஷேரு, அந்த ஷேர்ல மேலே 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 அழுந்து உள்ளுக்குள்ள போக போக அவர் வந்து என்ன எடுத்தார் இல்லையா. அப்படின்னா எடுத்தாருன்னா என்னன்னா, எடுத்திருக்கா சுவாமி, ஆனா இந்த எடுத்த விஷயத்தை பின்னாடி சொல்லுவோம். ஆனாலும் இப்ப அவ்வளவு தூரம் சமப்படுத்திக்கிற என்னை, என் ஆவியை என்ன பண்ணார்? ஆவினா ஆத்மா என்ன பண்ணார்னா, மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில ராமானுஜன் சொல்லருள் சுரந்தே. அதாவது அப்படிப்பட்ட சமப்பட்டு கிடந்த என்னை, என் ஆவியை மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் ராமானுஜன் தன் அருளாலே இன்று வந்து என்னை எடுத்து சேர்த்து கொண்டாலும் இந்த மனபாலம் அவனை என்ன தெரிவிக்கிறான் தன்னுடைய வியாக்கியானத்துல, இவரை சமப்பட்டு கொண்டிருந்த என் ஆவியை ராமானுஜர் எதால் எடுத்தான்னு பார்க்கணும். எதால சுவாமி எடுத்தார்? இவர் ஆவினா ஆத்மாவை, ஆத்மாவை எடுத்திருக்கணும். எப்படி எடுத்தார்னா, ஸ்ரீயப்பதியான ரங்கநாதன் அவனே எல்லா உயிர்கட்கும் நாதன் என்றும் தூயவன் மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் இருக்கு இல்லையா. இந்த
தூயவன் சப்தம் இருக்கிற தூயவன்னா தூய்மைப்படுத்தவன், பவித்திரமானவன் அர்த்தம். அந்த பவித்திரமானவன் என்கிற சப்தம் வந்து ரங்கநாதனுக்கா அல்லது ராமானுஜருக்கான்னா ரங்கநாதருக்காக அல்ல. இந்த தூயவன் சப்தம் ரங்கநாதருக்காக இடப்பட்ட சொல்லல்ல. மறுபடியும் சொல்ற வருவோம். மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கண்ணாதன் என்று உபதேசிக்கும் போது தூயவன் ராமானுஜன் எனும். அப்ப மாமலரால் நாயகன் எல்லா வீரக்கண்ணாதன் அரங்கனின் அரங்கன் அதுக்கமா என்னும் தூயவன் தீதிரி ராமானுஜன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா தூயவன் சப்தம் அரங்கநாதனுக்கு சேரவில்லை, ராமானுஜருக்கு தான் தெரிவது. ஏன் தூயவன் தெரிவிக்கிறான்? தீதிரி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தே. தொல்லருள், தொல்னா பழைய காலம், பழைய காலத்திலிருந்தே தன்னுடைய நிருகேதுக்கு கபையை சுரந்து ஓடி வந்து என்னை வந்து எடுத்தார் இல்லையா, அவருடைய அருளே வந்து எடுத்தது. அந்த அருள் உந்த 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 ராமானுஜன் அந்த அருளாலே திருவரங்கத்தமிழ வந்து எடுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன பாருங்க, இந்த மாமலரால் நாயகன் எல்லா வீர்கட்கண்ணாதன் அரங்கன் என்னும் கூறியவன் அப்படின்னு இருக்கச்சே, இப்ப இந்த இடத்துல இந்த கலிகாலத்தே ஆவி பாய்ந்து போகிற கலிகாலத்திலே இன்று வந்து எடுத்தான்னு சேர்த்து பார்க்கணும். ஏன்னா மாமலரால் நாயகன் எல்லா வீர்கட்கண்ணாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதி ராமானுஜன் தொடர்ந்து சொல்றதுன்னா இந்த கலிகாலத்திலே பண்ணியிருக்கார். இந்த கலிகாலத்திலே பரிபூர்ணமா அனுகிரகம் கிடையா. அப்ப தன்னுடைய தான் பெற்ற பேர் திருவரங்கத்தின பெற்ற பேர், இதற்கு முன்னாடி உலகோர்கள் பெற்ற பெயரை தெரிவித்தார் 41 பாசுரத்திலே மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்தேங்கிற பாசுரத்திலே. இப்ப ஆரிழையார் குங்கை தொங்கும் என்கிற 42 பாசுரத்தாலே அந்த கட்டாட்சம் எல்லாம் என் ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணான்னு திருவரங்கத்தோர் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். இப்ப வனவாளமாவுடைய அவதாரிக்கு பார்ப்போம். ஆச்சரியமான அவதாரி 42 பாக்கு. பகவத் அவதாரங்களில் திருந்தாதவர்கள் எல்லாரும் எம்பெருமானாருடைய அவதாரத்தாலே திருக்கிறார்கள் என்கிறான். கீழ் விஷயப்பிரமணனாய் நச்சித்து போகிற என்னை தம்முடைய பரம கிருபையாலே வந்து எடுத்து அருளினார் என்று தம்மை விஷீகரித்தபடியே அனுசந்தித்து தலைச்சிக்கிறார். இதில் அச்சம தெரிவிக்கிறார். பகவான் எத்தனையோ அவதாரம் பண்ணார், எத்தனையோ அவதாரம் பண்ணியிருந்தாலும் அதனால் கடை தேற்ற முடியல சம்சாரிகளை. இவெல்லாம் அப்படின்னா உண்டியே உடையே இம்மண்டலத்தோடு கூடுவதில்லையானே இப்படியே இருந்தா இல்லையா. ஆனா இந்த மாதிரி சிரமப்பட்டு இருந்திருந்தா சம்சாரிகள். பகவான் எத்தனையோ முயற்சி பண்ண பார்த்தார், இன்னும் பண்ண முடியல. ஆனா ராமானுஜர் அவதாரம் பண்ணலையா, அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டது இல்லையா. அவர் அவதாரம் பண்ண உடனே அந்த சம்சாரிகளும் கடை கேட்டு உஜ்ஜீபித்தார் அப்படின்னார். இப்ப அப்படின்னு சொல்லுது இது கீழ்பாட்டுல. சம்சாரிகள்னா யாரு? மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதிரி அந்த பாட்டு 41 பாட்டுல அவெல்லாம் ரொம்ப சமப்பட்டுதான் சம்சாரிகள். அவள் அந்த சம்சாரிகளை திருத்துவதற்காக அஜாயமானோ பகுதா விஜாயத்தன் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி பார்த்தார் பகவான். ஒரு பிரயோஜனம் கிடைக்கல. அவதார பிரயோஜனம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பூர்த்தி ஆகல. சரி வந்துட்டார். மேற்கொண்டு ராமானுஜர் அவதாரம் பண்ணி அவெல்லாம் திருத்தி பகவானுடைய திருவடியை கொண்டு வந்து சேர்த்தார். அவளுக்கு உண்டான உஜ்ஜீவனத்தை பண்ணி வைத்தார் என்பதை 41 பாட்டை தெரிவித்தார். ஆனா இந்த பாட்டை என்ன சொல்லிக்கிறா, விஷய பிரபணனாய் நசித்து போகிற என்னை தான் முக்கியம். ஏன்னா விஷயாந்தரத்திலே விஷயத்திலேயே அது காமத்திலே நசித்து போகிற என்னை தன்னுடைய பரம கிருபையாலே விஷயாந்தரங்கள் கண்டு கேட்டு உற்று மூன்று உண்டு உழந்து இவரை அளவில்லா சிற்றம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச இந்திரியங்களாயிரப்படக்கூடிய ஆனந்தம், சரீரம், ஐஸ்வர்ய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய என்னை காமத்திற்காக. எப்படிப்பட்ட காமம்? ஸ்ரீகாமம். இது ஆமது காமம் என்று சொல்ல வாமனன் சீலனுடைய காமன் அல்ல, கண்ணனுடைய காமனம் அல்ல. இது ஸ்ரீகள் பெண்களுடைய காமம். அப்படிப்பட்ட காமத்திலே நசித்து போகிற என்னை தன்னுடைய பரம கிருபையாலே வந்து என்னை எடுத்து அருளினான் அப்படின்னு. இந்த பூமண்டலத்திலேயே இந்த கலிகாலத்திலேயே எப்போதும் கைவிடப்பட்ட என்னை எடுத்து அருளினார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசனம் சம்சாரிகளை அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 41 பாட்டம் ஊரை திருத்தினார். இந்த பாசனத்திலே தன்னை திருத்தி கூரத்தாழ்வாடு திருவடிகளுக்கு ஆட்படுத்தினார் இல்லையா. அது பெரிய விஷயம். கூரத்தாழ்வாடு திருவடிகளுக்கு
என்னை கொண்டு ஆட்படுத்தினார் இல்லையா, அதைத்தான் இந்த பாசுரத்தை திருவிழார் தீதி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தன் பிடிக்கிறார். இப்ப சுவாமி மணவாளனுடைய அவதாரிகம் முற்றித்து பதபத அர்த்தம் பார்ப்போம். ஆச்சரியமான அர்த்தம். அதாவது ஆயிழையார் கொங்கை தமிழர் ஆயின்னு எடுத்துக்கார். ஆயினா என்ன சுவாமி, தேர்ந்தெடுத்த ஆபரணங்களை சாற்றிக் கொள்கிறாளாம், அதான் ஆயினார். ஆயினா தாயின்னு ஒரு அர்த்தம், ஆயினா ஆபரணங்களுக்கு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஆயங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஆபரணங்கள் தேர்ந்தெடுக்கிறாளாம். இன்னென்ன வடிவத்தோடு இன்னென்ன அழகோடு இன்னென்ன நிலையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னென்ன ஆபரணங்களை இங்குங்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆபரணங்களை சாட்டுக்கொள். ஏன்னா ஆபரணங்களை போட்டுக் கொள்வது தன்னுடைய ஆனந்தத்திற்காகன்றது ரொம்ப குறைதான். சில பேர் ஆபரணம் போட்டு போறாங்க, நிறைய நகட்டு எல்லாம் போட்டுப்பா, சுவாமி இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணுங்கப்பா. சரி, போட்டுண்டு அவாலே தங்களே அழகு பார்த்துப்பாங்கன்னா இல்ல, அது ரொம்ப குறைவு. அதை போட்டு அதனாலதான் நிறைய பேர் கல்யாணத்துக்கு போறோம்னாலே அவ கொஞ்சம் ஏழையா இருக்க ஆரம்பிச்சுக்கணும். ஏழையா இருந்தா ஒண்ணு நகரட்டில என்னமா போறது, அவ நம்மளை கேவலமா பார்க்க மாட்டாளா. பூஷணம் வேணும் சரீரத்துக்கு, ஆத்மாத்துக்கு ஒண்ணும். ஆத்ம பூஷணம் தான் முக்கியமே தவிர சரீர பூஷணம் அல்ல. சரீர ஆபரணம் தேவையே இல்லையே, ஆத்மாவுக்கு தான் ஆபரணம் வேணும். ஆத்மா ஆபரணம் என்ன சுவாமி, திருமந்திரம் தயம் சர்வஸ்வரூபம், இதுதான் ஆத்மா ஆபரணமே தவிர அதை விட்டுட்டு ஏதோ நெக்லஸ் ஒண்டியானம் செயின் அதே போல இங்க பாதிபந்தி இங்க இருக்க குண்டலங்கள் தோடு மூக்குத்தி என்னென்னவோ இருக்கணும், அதெல்லாம் சரீரத்துக்கு தேவையில்லாதது. அப்ப ஆத்ம பூஷணம் தான் தேவை. அதை இங்க தெரிவிக்கிறாங்க. என்ன இப்ப இதெல்லாம் போட்டுக்கிறோமா சரீரத்துக்கு, இப்ப போட்டு இருக்கச்சு நாம பார்த்து ஆனந்தம் பண்ணோம்னா அது ரொம்ப குறைவுதான். நாம பார்த்து ஆனந்தப்படுவதுன்றது ரொம்ப குறைவு. ஏன் சுவாமி, பரத்தியார் பாட்டு ஆனந்தம் பண்ணும், பொறாமப்படணும். ஓ என்னமா போட்டுருக்கா எங்கிட்ட இல்லையா எங்கிட்ட பொறாமப்படுறா இல்லையா, அந்த பொறாமப்படுறதுக்கு முக்கால்வாசி அதுக்குதான். நம்ம திருவாபரணங்கள்லாம் போட்டுக்கிறது என்னன்னா, அது போட்டுக்கிற சில பேர்லாம் அப்படி நவராத்திரத்துல போட்டுப்பா மோதிரத்தை, சில பேர் அப்படிலாம் பண்ணிட்டுப்பா. சில யாரும் தவறா நினைக்க வேண்டாம், சில கச்சேரிலாம் பண்றானோ, அதாவது நமக்கு கர்நாடக சங்கீத கச்சேரி எல்லாம் பண்றாங்க, அவ அப்படி கையாம்பா, இந்த கையில இருக்க மோதிரம் எல்லாம் தெரியாத மாதிரி இப்படி பண்ணுவோம். சில பேர் அது பழக்கமாவும் இருக்கலாம், சில பேர் அதுக்கு வேண்டிய பண்றாங்க. நான் ஆபரணம் போட்டுனா நான் பரத்தியார் காமிக்கிறதுக்கு. அதனால்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் தன்னுடைய திருப்பல்லான்ல, நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும். கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் பாருங்க, இப்ப வேறுன்ட்டு வேற ஆபரணத்தை எடுக்கவே இல்லை. கழுத்துக்கு பூணு காதுக்கு குண்டலம் இந்த ரெண்டு மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஏன் சுவாமி மற்ற ஆபரணங்களை சொல்லவே இல்லையான்னா, இந்த ரெண்டு மருந்து இந்த ஆபரணங்கள் எதுக்குன்னா, இதை போட்டுட்டா நம்ம பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. முடியாத சுவாமி, கழுத்துல போட்டு அப்படியே பார்க்க முடியுமா, இதெல்லாம் பார்த்தோட தெரியாது. ஏதோ ஒரு சிலதான் ஒன்றுவா பார்க்கலாம் தவிர காதுல போட்டுன்னா ஒண்ணுமே தெரியாது. கண்ணாடியில பார்க்கணும்னா கண்ணாடி வேறு, கண்ணாடியை பார்த்து அனுபவிப்பது வேறு. ஆனா இதுல நீ சொல்றது என்னன்னா, கழுத்துக்கு போனோட காதுக்கு குண்டலம்னா கழுத்துல போட்டுக்கிறது பிரத்தியார் பார்த்து பொறாமப்படுறதுக்காக, குண்டலங்கள் போடுறது பிரத்தியார் பார்த்து பொறாமப்படுறதுக்காக அப்படி இருக்க செய்து. அதனால என்ன, நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரு போட்டு இருக்காளோ அவளுக்கு திரும்பி வாய்ப்பு கம்மிடுல. ஆனா ஆண்கள் போட்டு கொண்டு அவளுக்கு தெரிய போறது கிடையாது. கண்ணாடியில் பார்த்து தெரியுமா அது வேற விஷயம். ஆனா நேரடியா தெரியுமா தெரியாது இல்லையா. அப்ப நாம் போட்டு போறது கிடையாது, கண்ணுக்கு தெரியாது இல்லையா. எதற்காக போட்டுக்கிறோம்னா, மற்ற பேர் பார்த்து பொறாமப்படுறதுக்காக போட்டுக்கிறோம்னா இதைத்தான் தெரிவிக்கிறார். அதனால்தான் தேர்ந்தெடுக்கிறார் பெரியாழ்வார், கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் தெரிவிக்கலையா. அப்படிப்பட்டு அந்தப்பட்ட இழை அப்படின்னா அப்படிப்பட்ட ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிற இழையார், அப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆவியரையார் அப்படின்னா அவரவர்களுடைய உடம்புக்கு தகுந்தாற் போல அவ என்னன்னா ஆபரணத்தை தேர்ந்தெடுக்கிறாளாம். சில பேர்லாம் இருப்பா, தமிழ் இந்த புடவை இந்த அம்மாவுக்கு இந்த ஸ்ரீக்கு சரியா இது பொருந்தாது, அதை எடுத்துப்போ அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா புடவையில கொண்டு அதே இன்னைக்கு இதெல்லாம் வந்து என்ன வந்துன்னா அவளுக்கு நெத்திக்கு இடம் போனோம், அதுக்கு தகுந்தாப்புற இடத்தெல்லாம் ஆயிடுச்சு. நெத்திக்கு குங்குமம் அல்லது மஞ்ச காப்பு இல்ல திருமண் காப்பு, இதுதான்
நெத்திக்கு பிரதானமா நம்ம சனாதனந்தர் சொல்லியிருக்கே தவிர அதெல்லாம் உள்ள சுவாமி நான் எந்த ஆபரணமோ எந்த உடையோ அதற்கு தகுந்தா பல நெத்திக்கு இப்படி வச்சுக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் நெத்திக்காக இட்டுக்கிறாள்ன்ற இட்டுக்கலைன்னா என்ன சுவாமி பண்றது? அது ஒரு இன்னைக்கு கலாச்சாரம் ஆயிடுது. மேற்கத்திய கலாச்சாரம் இன்னைக்கு வந்துடுச்சு. வந்தபடியாலே இதை நிறைய சனாதன தர்மத்திலே நீரில்லா நெற்றிப்பாள்னு வேறு மதத்தை அவர் சொல்றார். மதங்கள் எல்லாமே நல்லது பண்ணதான் வந்துருக்கு வச்சுக்கேன். ஏன்னா அந்த நெத்தியில நமக்கு திருமண் காப்போ, நெத்திக்கு அழகே ஏதோ ஒரு குங்குமம் அல்லது இல்ல ஆண்களுக்கு திருமண் காப்பு, பெண்களுக்கு அது மாதிரி திருமண் காப்பு வச்சுக்கலாம், இல்ல குங்குமம் வச்சுக்கலாம். எதுவுமே இல்லாம இருக்கா? இல்ல அவ அணிந்து கொண்ட ஆடைகளுக்கு தகுந்தா ஆபரணங்கள் தகுந்தாபல தெரிகிறாரியா? இதான் தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா ஆபரணங்களை தேர்ந்தெடுக்கிறா அந்தந்த நிலைக்கு தகுந்தா போல தேர்ந்தெடுத்து பண்றானதா ஆயுடையார். அப்ப அந்த மாதிரி தேர்ந்து எது இருக்கணும்? ஆத்மாவுக்கு அனுரூபமான இருக்கக்கூடிய ஆபரணத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆத்மாவுக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய ஆபரணத்தை தேர்ந்தெடுக்காமல் சரீரத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய ஆபரணத்தை தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துல சுவாமி ஆழ்வார் திருநெல் சுவாமி, அதாவது ராமகிருஷ்ண சுவாமி, அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, ஆபரணத்தை சொல்லி இருந்தாலும் இங்க என்ன மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னாரு. மத்த எல்லாவத்துக்கும் உபலட்சணம்னு எடுத்திருக்காரு. இங்க சொன்னது ஆபரணம் மட்டும்தானே, மற்ற விஷயத்துக்கெல்லாம் அந்த உபலட்சணம் ஆழ்வார் திருநெல். ஏன்னா எதற்காகனா ஆபரணம் சாத்திக்கணும்னா எதுக்காக சாத்திக்கணும் சுவாமி? ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாம் சாத்திரமணும். நிறைய காரணங்கள் இருக்கு. பிரதான காரணம் என்ன? உள்ளது வெளியானால் காத்தை ஓட்ட காலம் போறாதுன்னு ஏதோ கொஞ்சம் மூடி மறைக்கணுமோ மானத்தையும் அதே போல நம்முடைய தன்மானத்தையும் மறைக்கணுமோ. அந்த மானத்தை மறைப்பதற்கான ஆடை அணிகலன்கள், நம்முடைய மானத்தை அணிகிற மானங்கள். ஏன்னா ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆடை அணிகலன்கள் மற்ற பேரிலே பொறாமை ஏற்படுவதற்காக ஆடை அணிகலன்கள் ஆயிடுத்து. ஆனாதான் ஆழிடையார். ஏன் ஆழிடையான்றன்னா ஆழிடையான்னு சொன்னதுன்னா இதனாலதான் ஆடை அணிகலன்கள் இதுக்கு சுவாமி மற்ற பேரு கண்ணை கவர்ந்து அவ பார்த்துட்டு பாருங்க, ஓ இந்த மாதிரி இருக்கு, நாமும் அதே மாதிரி வாங்கலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதனால ஆடை அணிகலன்கள். ஏன்னா இவனுக்கு சைத்தன்யம் இருக்கு, ஞானம் இருக்கு. சைத்தன்யம் இருக்கிற வழியாலே அந்த சைத்தன்யத்துக்குண்டான ஒருத்தனை சைத்தன்யம் இல்லைன்னா அவனு பார்க்க போறது இல்லை. ஒரு கல்லோ கட்டையோ மட்டையோ ஓ என்னவோ அலங்காரம் பண்ணியிருக்கான்னு பார்க்குமானா பார்க்கவே பார்க்க, அதொன்னும் பார்க்க போறதே கிடையாது. சைத்தன்யம் இருக்கிறபடியால் தான் மோகிக்கிறான், அந்த மோகம் வருது. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடைய ஆபரணம் என்ன, பெண்ணுடைய ஆடை என்ன, பெண்ணுடைய திருமார்பங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்து மோகிக்கிறான்னு அர்த்தம். சைத்தன்யம் எங்களுடைய ஞானம் இருக்கு இல்லையா? ஞானம் இருக்கிறபடியால அவன் மோகிக்கிறான். ஞானம் இல்லைன்னு வச்சுக்கேன், கல்லோ கட்டையோ மோகிக்குமானா மோகிக்க போறது கிடையாது, அது அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம பார்த்து மயங்குறான்னா ஞானம் இருக்கிறபடியாலே. அப்ப ஆத்மாவின் உஜ்ஜீவனத்தை பார்க்காமல் சரீரத்துடைய நாசத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். ஆத்மா உஜ்ஜீவத்தை பார்க்கணுமானோ அதை உணர்ந்து கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய காதல் நல்லா பார்க்கணுமோனோ அதை விட்டுட்டு கண்ணன் எப்படியா இருக்கார், கண்ணுடைய திருமார்பு என்ன, கண்ணுடைய திருமேனி அழகு என்ன, நீலமேனி ஐயோ நில கொண்டது என் நெஞ்சடியன் தெரிவித்தார் இல்லையா திருப்பானாழ்வார். அந்த திருமேனி அழகை பார்க்கறது விட்டுட்டு எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத இப்படிப்பட்ட அது அது நிலையானதுன்னா கிடையாது, நஸ்வரம். நிலையானது இந்த சரீரம் ஆத்மாவாது நிற்கும், அது அனாதி சாஸ்வதமா இருக்கக்கூடாது, நித்தியமானது. ஆனா சரீரம் நித்தியமானா கிடையாது, சரீரம் அனித்தியம். அனித்தியமாக இங்க சரீரத்தை பார்த்து என்னமா அழகு ஆயடையார் ஆழையா சொல்லிட்டு இருக்கணும். இதைத்தான் மணவாளம் அவனுக்கு ஆச்சரியப்படுகிறார். என்ன ஆச்சரியம்னா எதற்காக கொடுத்த சைத்தன்யத்தை கடைசியில் எதையோ மயங்க பண்ணி ஊப்பிடுறன. பகவான் நமக்கு சைத்தன்யத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணிவிடும், இந்த ஞானத்தால பகவானுடைய திருமேனி வடிவழக செவிக்கணும். திருமேனி வடிவழகும் கோரணியில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே தெரிவிக்கிறார் இல்லையா? அடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவரி மேரிமாயத்தன். ஆழ்வார் எதிர்த்தட்டா சொன்னா விட அதுலயும் பகவானுடைய திருமேனி வர்ணனைத்தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்க செய்தே அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்கான், சைத்தன்யம் கொடுத்ததுக்காக கடைசியில பண்றான் எத்தையோ கொண்டு மயங்கி அதை நிஷ்பிரயோஜனம் ஆக்குகிறானோ. அந்த ஆபரணத்தை தான் சீகள் கண்டு கொண்டு சாத்திக்கிறான் இல்லையா?
அந்த ஸ்ரீவனுக்கு சாதிக்கிறானோ, அந்த ஸ்ரீகள்னா பெண்கள், அந்த பெண்கள் சாதிக்கிறானோ அந்த பெண்களுக்கு நிரூபக தர்மம் எது சுவாமி? நிரூபகம் என்ன? இப்ப தட்ட பாருங்கோ, இந்த பாட்டு பாருங்கோ. ஆயிழையார் கொங்கை தங்கும் அப்படின்னு இருக்கணும். ஆயிழையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அப்படிதான் வந்திருக்கணும். ஆயிழையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வந்திருக்கணும். ஆனா இங்க பெண் என்பதற்கு சொல்லே கிடையாது. ஆயிழையார்னு போட்டுக்காரு. அப்பனா திருவாபரணத்தை சாத்தி கொண்டிருப்பவர்களே அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சே பெண் என்கிற சப்தமும் ஸ்ரீ என்கிற சப்தமும் இல்லை. இல்லாம என்ன பண்றார்? ஆயிழையார்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஆபரணங்களை போட்டு கொண்டிருப்பதே அவளுக்கு சொரூப நிருபக தர்மமா. ஆபரணங்களை போட்டு கொண்டு இருப்பதே அவர்களுக்கு சுரூப நிருபக தர்மம். ஏன்னா இப்ப பகவானை பற்றி சொல்றோம். பகவானுக்கு எது சுவாமி சுரூப நிருபக தர்மம்? ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பதின்னு சொல்லியாச்சுன்னா என்ன சுவாமி ஸ்ரீயப்பதினா? ஸ்ரீதேவிக்கு நாயகன், ஸ்ரீவேதிக்கு திருமகள் கேள்வன், ஸ்ரீதேவிக்கு நாயகன் திருமணம். அதான் ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனு ஆரம்பிக்கிறோமோ. அப்ப ஸ்ரீயப்பதியாம நாராயணன் சொல்றோமோ. ஆனா இங்க என்ன, ஸ்ரீயப்பதினால யாரை குறிக்கிறது? நாராயண குறிக்கிறதுன்னு தெரியறதுணும். சுவாமி ஸ்ரீயப்பதின்னு சொன்னால யாரை குறிக்கணும்? யாரா கேட்பாரா? ஏன்னா ஸ்ரீயப்பதி நாராயணுக்கு சொரூப நிருபக தர்மம். நாராயண சப்தத்தை சொன்னாலே அதுக்கு சொரூப நிருபக தர்மம் ஸ்ரீயப்பதின்னு சொல்றோமோ. அதே போல இங்கு ஆயிழையார், ஆயிழையானா ஆயிழையை தரித்து இருக்கக்கூடிய பெண் என்று சொல்ல வேண்டாமா? ஆயிழையார்னு சொன்னாலே சுரூப நிருபக தர்மம். அப்படின்னா பெண் என்று சொன்னா நகநட்டு போட்டு கலந்து பார்க்கக்கூடிய நிலை. ஆனா அப்படி இல்ல. பாருங்க, ஆயிழையான்னு சொன்னாச்சுன்னா இவாளெல்லாம் இத்தனை போட்டு இருக்கா, அதான் சொருப நிருபக தர்மமா. இது போல ஸ்ரீயப்பத்தின் எப்படி நாராயணனுக்கு சொருப நிருபக தர்மமும், அதே போல இந்த மங்கையர்களுக்கு இந்த ஸ்ரீகளுக்கு சுருப நிருபகத்துனா ஆயிழையார். இப்ப பெண்ணை பத்தி சொன்னோம், ஆயிழையார் சொன்னா போறோம். ஆனா அந்த மாதிரி ஆணை பத்தி நகநட்டெல்லாம் போட்டுருக்கான்னு சொல்றாங்க, யாரும் சொல்றதே இல்லை. ஆனா பெண் என்றாலே ஆபரணத்தை நிறைய சேர்க்கிறான். ஆபரணத்தை நிறைய சேகரம் தெரியாது. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இது வியாக்கியானம் 1000 வருஷத்துக்குள்ள வியாக்கியானம். இது சுவாமி நவாலங்கம் அனுகரிச்சது. கிட்டத்தட்ட 650-700 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும். ஆனா பெண்ணுன்னு சொன்னாலே நிறைய நகநட்டுக்கள் ஆசைப்படுவா அப்படின்ற கதையா. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பெண்கள் அடைய இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூட காலம். இப்ப நீங்க இன்னைக்கே ஒரு 50 வருஷத்துக்கு நுழைவாச்சுன்னா நிறைய நகநட்டுகள் உண்டு. இன்னைக்கு நிறைய குறைஞ்சி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிரதான காரணம் சில பேர் சொல்லுவா, நிறைய விலைவாசி ஏறிடுச்சு சுவாமி, 1,10,000 ரூபாய் 1,70,000 ரூபாய் எடுத்து, அதனால அவ சிரமப்படுறா, பயமா இருக்கு, திருடர்கள் பயம் அப்படின்ற கிடையாது. அதை காட்டுற முக்கியமானது என்ன தெரியுமா? மேற்கத்திய கலாச்சாரம் இங்க வந்துருச்சு. மேற்கத்திய கலாச்சாரம் வந்தபடியாலே அநேகமா நெத்தி பார்த்தோம், நெத்தி கட்டுறது குறைஞ்சு போயிடுச்சு. இங்கிருந்து சில ஸ்ரீகள் அங்க பேச்சன பெண்களே அல்லது கல்யாணம் ஆகாதவளோ அல்ல ஆனவாளோ அங்க பண்ண கூட அவ கலாச்சாரத்துக்கு தகுந்தவோ இவ அப்படியே அவன் திகில் ஆயிடுறான். அநேகமா அவன்கிட்ட பேசத்தே நெத்திகிரிமானது இருக்காது. என்ன சுவாமின்னா அந்த கலாச்சாரம் வந்துருச்சு இன்னைக்கு அந்த. ஆனா இப்ப இவர் எழுதியிருக்காரு ஆயிழையார் இதுக்கா. அப்ப திருவாபரணத்தை அத்தனை தூரம் பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு தெரியலையே சுவாமின்னா. இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்ரீராமாயணத்துல எல்லா அலங்காரமும் பண்ணிக்கொண்டு சீதா பிராட்டி வந்தால்னு வாக்கியம் இருக்கு வால்மீகி ராமாயணம். ஆனா எல்லா அலங்காரத்தையும் பண்ணிக்கொண்டு வந்திருக்கான்னு இருக்கு. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அலங்காரமே தவறான்னு சொல்றது. அலங்காரம் தவறு இல்லை, அலங்காரம் தவறுன்னு இல்லவே இல்லை. ஆனா தவறுங்க, அது எப்படி தவறுன்னு சொல்ல போறாங்க. ஸ்ரீகளுக்கு பெருமை இருக்கணும், அந்த பெருமையானது பொறாமையா போகப்படாது. பொறாமையா போடுது. ஏன்னா அந்த பெருமை இருக்கணும், அந்த பெருமை பொறாமை. அப்ப இருக்க வேண்டிய ஆபரணம் இருக்கணும், இருக்கணுமே தவிர அப்ப அந்த ஆபரணமே சுரூப நிருபக தர்மமாக இருக்கப்படாது. ஆனா இங்க என்ன எடுத்திருக்கார் திருவரங்கத்தவனார்? ஆயிழையார். அந்த ஆபரணம் பெண்களுக்கு பிரதானம் மாங்கல்யம் சொல்லுவார். அது கல்யாணம் ஆனவனுக்கு. கல்யாணம் ஆகாதவனுக்கு என்ன சுவாமி ஆபரணம்? எல்லாருக்கும் ஒரே ஆபரணம் ஆத்மபூஷணம். என்ன?
திருமந்திரம் தயம் சர்மஸ்லம் இந்த ஆபரணம் தான் பிரதானமா இருக்கணும். மற்ற ஆபரணங்கள் தேவையில்லைன்னா பகவானே ஆபரணம், வேற எதுவும் வேண்டாம். அவரே ஆபரணம், அவரே நமக்கு ஆபரணமா இருக்கார், அணைக்கிறார், நம்மளை அனுகரிக்கிறார், நமக்கு பூர்ணமான அனுகிரகம் பண்றாரு, என்னென்ன உண்டு அவரே பண்ணிருக்காரோ அவரே ஆபரணமா வச்சிருந்தாச்சுன்னா இதான் உண்ணும் சோறு பருகடி தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணுச்சுன்னா எந்த அப்ப சொரூப திருவுன தர்மம் அளவுக்கு ஆயிடுத்தணும். அப்படிப்பட்ட சீக்கிர சொன்னானியா. அப்ப சரீரம் முழுவதும் ஆழங்கால் பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட இந்த உடலமைத்து ஆசைப்பட்டிருக்கக்கூடிய காதல் தான் ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அடற்றது. அக்காதல் ஏன்னா அந்த ஸ்ரீகருடைய சரீரம் முழுவதும் காதல். எந்த சரீரம், அது கையாகட்டும் கால்காகட்டும் மார்பகங்களாகட்டும் திருமேனி முழுவதுமாகட்டும் அதை பூர்த்தி காதல் வச்சிருக்காளியா, அந்த ஆழங்காலப்பட்டுக்காளியா, அப்படிப்பட்ட ஆசை. ஏன்னா வாக்காலை விவரத்தை சொல்ல முடியாத அளவுக்கு காதல். அதுதான் அக்காதல். அப்படிப்பட்ட உயர்த்தியில தாழ்த்தியது நம்ம உடனே காதல் அக்காதல். ஓ உயர்ந்த காதல் போடணும், உயர்ந்த காதல்ல தாழ்ந்த காதல். அதனாலதான் அக்காதல். ஆக பிராமணியமான அலறு அப்படி ஷேட்டிலே அழுந்தி கிடக்கிற காதல். அக்காதல் அலரு அழுந்தி, அக்காதல் அலரு அழுந்தி, அலர்ன சேரு அந்த காதல்ங்கிற சேராலே அழுந்தி கிடந்தேன். அதான் அக்காதல் அலட்டண்டி. நன்ன கால் பதித்தி 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 உள்ள போயிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம நதியெல்லாம் ஸ்நானம் பண்றதே நீச்சல் தெரியாதா கிடையாது. அவன் என்ன படிக்கட்டை பிடிச்சுன்னா பண்ணிருக்கணும், அங்க கம்மி போட்டிருக்கோம் அப்படி பிடிக்கணும். கொஞ்சம் தாண்டி போயிட்டா வச்சுக்கேன் அது இழுத்துன்னு போயிடும். இழுத்துன்னு போய் என்னதான் கை தட்டின்னு இருந்தா கூட அது உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். போயிட்டு உள்ள குளிர குழந்தை நிறாட அதை வந்து ஒரு உள்ள போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா இது உள்ளுக்குள்ள போறது உள்ள போயிடுது. சரி சுவாமி போறது சுவாமி, சரீரம் தானே சுவாமி போறது, ஆத்மா போகுமா? போகாது. நைனஞ்சிந்தந்திரி சத்ராணி நைனந்தகதி பாபகான் கண்ணனை கீதையில சொல்லியிருக்கார். ஆத்மாவை கொளுத்த முடியாது, நினைக்க முடியாது, வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, எத்தையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க ஆத்மா நாசமாகாதவனும் சரீரம் தானே போகுது. போனவங்களோட சரீரம் போறது. மாறி மாறி பலவிரப்பம் பிறந்த அடிய இழந்து உள்ளம் தேறி இருள் இன்ப திருவில்லம் யாழ் மொழிகள்னு. அப்ப இன்னொரு சரீரம் வரப்போறதுனும் அப்ப என்ன சரீரம் தானே போயிடுச்சுன்னா இல்ல, ஆத்மா நசித்துனார், ஜீவாத்மா நசித்ததுன்னார் சுவாமி. சரீரம் போயிட்டு ஜீவாத்மா நசிக்கும்னா ஜீவாத்மா நசித்து போகுமா? அதுதான் கண்ணனே சொல்லி நசிக்குமானா ஆத்மா நித்தியம், ஆத்மா நித்தியம். ஆனா இங்க திருவரங்கத்தினால் மாயும் என் ஆவியை ஆயிழையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலறு அழுந்தி மாயும் என் ஆவியை. மாயும் என் ஆவியை அடையா. அப்ப ஆத்மா நேரே ரூபநாசம் கிடையாது. ஆத்மா ரூபம் இருக்கா இல்ல, ரூபநாசம் சொல்ல சுரூபநாசம் ஏற்படும். சொரூபநாசம் ஏற்படும். ஏன் சுவாமி சொரூபனா பகவானு கடிமை என்கிறது ஆத்மாவுடைய தன்மை. சேஷத்துவம் என்ன, பாரதந்திரியம் என்ன, இந்த ரெண்டுமே ஆத்மாவுடைய சொரூபம். அந்த சொரூபம் இப்ப என்ன ஆயிடுத்து, நாசம் ஆயிடுத்து. அதை விட்டு ஏதோ ஸ்ரீகளுக்கு முன்னாடி அந்த முன்னாடி போயிட்டு அவ ஆயிழையார் இருக்கிறபடியாலே அவள் விஷயத்திலேயே காதல் அலட்டணிந்தினோ. அப்ப சேஷத்துவம் போயிடுத்து, பாரதந்திரியம் போயிடுத்து, போனபடியால் என்ன எடுத்து ஆத்மா நாசம் அடைந்தது. நாசமடைந்தவளை என்னது சம்சாரத்திலே உழண்டு என்ன இருக்கு, தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தன் இழந்தோம் என்று இழோமின்றிக்கே சம்சாரமாகிய பெருங்கடலை கிடந்து நோம்பு பிடிக்கிறான் சம்சாரின்னு தெரிவிக்கிறார் திரைலோகாச்சாரியன். அதனால்தான் ஆத்மா நசிக்கிறது. என்ன நசிக்கிறதுனா ஆத்மாவை இருக்க வேண்டி நீ அந்த சேஷத்துவ பாரத போயிடுறது, போனபடியான நசித்ததுன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா நசிக்கிறது இந்த முதல் வரை. அப்பனா ஆயிழையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலற்றந்து மாயம் என்னாவியை அது வரைக்கும் முதல் வரையில சொன்னார். இது ஆவி படும் பாடு. ஆவி படுனா ஆவினா இந்த இடத்துல ஆத்மா வச்சுக்கணும். ஆவினா ஆத்மா நசிக்கிறது அப்படின்னு தெரிவித்தார். அதன் பிறகு ராமானுஜர் உபதேசத்தை குறுக்கே சொல்றார். அப்படின்னா மேலே மேலே கீழே பிடித்து இழுக்கல் இல்லையா, எது இழுக்கிறது, நன்னா இழுக்கிறது. அதாவது சேட்டிலே நல்லா அழுந்து கிடந்தேன், சேட்டில அழுந்து கிடக்கே அகப்பட்டு தரணும், அகப்பட்டு இருக்கச்சே. அப்ப இது முடியணுமே புதைகுள்ள போயிட்டுனா போக போக போயிட்டே இருக்கும்.
புதகுழியில போராடணும், மேல 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 போயிட்டே இருக்கு இல்லையா, பிடிச்சு இழுக்கிறதுனும். இந்த இடத்துல அந்த வழியை தேடுறதுக்கு எனக்கு வழியே கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அங்கிருந்து வெளில வரணுமோனும், வெளில வரன்னு பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறோம், பார்க்க வர முடியல. அப்ப என்ன சொன்னேன், அந்த உடல் ஆசையிலேயே புதகுழியில போய் போய் கீழே கீழே இருந்துட்டு போகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சுவாமி காம ஆசை இருந்தா அனுபவிச்சுட்டா இனிமே அந்த காம ஆசை வராதுன்னா, மேல் மேலும் தூண்டிட்டே இருக்கும், மேல் மேலும் தூண்டிட்டே இருக்கும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் இல்லையா, அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி இல்ல இது. காமம் 60 வயசு என்ன 70 வயசு என்ன அவாரையும் இழுக்கும், அவாரையும் இழுக்கும். இதுக்கு சொல்ல வந்து இது புரியத்துக்காக மடவாளமணி யாரோ ஒரு வயசானவர், அவ வந்து அந்த சன்னதி வாசல் வந்து படுத்துட்டு தான். பெண்ணு பெண்ணு கட்டுறதுக்குள்ளே அப்ப வந்து அவ வந்து நேரா அவ இடத்துக்கு போய் படுத்துக்க சொல்லிங்களா, படுத்துக்க கூடாதுன்னு சொன்னார். சொன்னாரு வயசானவாதான் சுவாமினா, அதெல்லாம் கூடாது கூடாது, யார் பெண்ணா இருந்தா இங்க இருக்கக்கூடாது, அங்க போயிடுங்க மடம் அது அப்படின்னாரு. எத்தனை சொன்னாலும் கெடுக்கல. அப்ப சொன்னாரு முரட்டு முயலும் மறையரும்னார், கிழட்டு முயலும் மரமேறும் சொன்னார். அது என்ன அர்த்தம் தெரியுமோ, பெண்ணுன்னு வந்துருத்தனாலே நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். அப்ப இவ என்ன பண்ணா, கீழே 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 அழுந்தது, கீழே கீழே புதைகளை அழிந்து போயிட்டே இருக்கணும். அப்ப வெளில கொண்டு வரதுக்கு வரவே முடியலையா, அந்த வரக்கூடிய அந்த நிலையை வெளில கொண்டு வழியை கண்டுபிடித்து நம்ம கொண்டு வந்து யார், அவர் தான் தார்மீகர். அப்படிப்பட்ட தார்மீகர் என்ன பண்ணார், சாமானியம் என்ன பண்ணுவார், லோகத்துல நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கோம், ஒரு கயத்தை போடுவா, அல்லது கையை நீட்டுவா, அல்லது தேவ பண்டாரணும், அந்த கண்ணி கயத்தை நீட்டுவா, கையை நீட்டுவா, அல்லது கைத்தை விடுவா, அல்லது ஏதோ ஒன்று பண்ணுவா, பண்ணி அதை பிடிச்சிட்டு ஓடி வந்துடும். நம்ம நிறைய படத்துல எல்லாம் பார்க்கணும். ஆனா இங்க என்ன பண்ணா, இப்ப இந்த தார்மீகர் ஒருத்தர், அந்த தார்மீக சிரேட்டர் யாரு, சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் என்ன பண்ணாரு, அது நன்னா தெரிஞ்சவர், அந்த விறகு அறிந்தவர், சம்சாரத்திலே கிடந்து நோவுபடுகிற இந்த ஜீவாத்மனை எப்படி வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்கிற வழி அறிந்தவர் சுவாமி ராமானுஜர். நாம் சம்சாரம் அழுந்தி இருக்கிறோம்னா நமக்கு தெரியாது, இதுதான் பெரிய விஷயம். சேத்துல அழிந்து இருக்கும்னா ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனந்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சேத்துல அழிந்து கிடக்கிறோமோ, சேத்துல அழிந்து இருக்கிறோம் தெரியாது, இது ராமானுஜர் தெரியுது. இப்ப ராமானுஜர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு கயிறு விடணுமானோ, நமக்கு கயிறை விடணும், இல்ல தன் கையை கொடுக்கணும். சமன் லோகத்துல என்ன பண்ணுவா, கை எட்டும்படியான இல்லையாதுன்னா கையை கொடுத்து கையில பிடிச்சிப்பா, இல்ல சுவாமி கையில எட்டுற சுவாமி வஸ்திரத்தை விடுவா, அல்லது கைத்தை விடுறாருனோ, அந்த மாதிரி கயிறு விடுவணும். இவர் என்ன சுவாமி கயிறை விட்டாருன்னா, கிருபை என்னும் கயிறு, தன்னுடைய கிருபை என்னும் கயிறை பூர்ணம் விட்டாரணும். அந்த கிருபை என்னும் கயிறை விட்டு மேற்கொண்டு தட்டி இவனை மேலே நிறைய உபதேசம் பண்ணி கீழே கிடக்கிற அந்த ஷேரி என்று சொல்லக்கூடிய சம்சாரத்திலிருந்து இந்த ஜீவாத்மா மேல எடுக்கிறானோ, மேல எடுக்கிறச்சே என்னன்னா, மேல இழுத்து உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றார், மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன், அவன் தான் ஸ்ரீயப்பதி. மாமலரால் நாயகன் ஸ்ரீயப்பதி, அவன் தான் பெரிய பெருமாள் அப்படின்னு எல்லா உயிர்கட்கும் நாதன் சேஷி. அப்படிப்பட்ட சேஷி பகவான் ரங்கநாதன் உபதேசிக்கிறான் இல்லையா, இந்த ஞான சுத்தி உடையவன் ஆதலில் தூயவன். இந்த பாருங்க, மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன். அதுக்கப்புறம் தூயவன் இருக்கு இல்லையா, அந்த தூயவன் சப்தம் சுவாமி ராமானுஜருக்கு. அந்த தூயவன் சப்தம் சுவாமி ராமானுஜருக்கு. என்ன சுவாமி தூய்மை அவருக்கு என்ன இருக்கு, தூயவன்னா தூய்மையான உபதேசம் பண்ணாரணும். ஏன்னா நேர ஞான சுத்தி அவருக்கு இருக்கு. அந்த ஞான சுத்தி இருக்கிறபடியால இவன் தன்னுடைய கிருபை என்னும் கயிறை கொடுத்து அவனை தூக்கினார். தூக்கி கொண்டது என்ன பண்ணார், மாமலரால் நாயகன் எல்லா வீர் கற்கநாதன் அரங்கன் சொன்னார். அந்த உபதேசம் பண்ண பண்ணணும். அந்த உபதேசம் தூய்மையான உபதேசம். ஏன்னா தனக்கு 2 பிறவாதற்கு இந்த தூய்மை தெரிவிக்க வைக்கிறார். என்ன ரெண்டு விஷயத்துக்காக இந்த தூய்மை தெரிவிக்கிறார். என்ன 2 விஷயம்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒன்றாக தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா என்னைக்குமே ஸ்ரீவைஷ்ணவான மட்டும் கோஷ்டிக்கு வரான்னா தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், தெரியாத விஷயத்த சொல்லி சொல்லி அவெல்லாம் குழப்பக்கூடாது. நீங்க இங்க வந்துருங்கோ, சில மதத்துல சொல்றாங்க இங்க வந்துருங்கோ, கூரையை பிச்சுன்னு கொட்டுமா, எங்கேயாவது யாருக்கா கொட்டுமா, எங்கேயுமே விட்டாது.
இப்ப நம்ம சம்பிரதாயத்துல வந்து அந்த மாதிரி கூரை பிடிச்சு கூட்டு போனா நான் கூட்டு அந்த மாதிரி யாரையும் சொல்லவே சொல்லாது. இங்க வந்தா ஆனந்தமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம்னா வேறு மதத்தை சொல்லுவா ஆனந்தம் சேவை கொடுத்துல. இப்ப இங்க ஆனந்தம் இருக்காத இருக்கும். அந்த நிலைக்கு வந்துட்டு ஆனந்தம் இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா என்ன பண்ணுவோம்? ராமானுஜை திரும்பி பார்த்தணும். பத்தியாச்சுன்னா அந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்ப ஆனந்தம் கிடைக்கணும் என்ன அர்த்தம் இந்த இடத்துல என்ன தெரியுமா? ஒருவேளை 4 பங்களா, 4 காரு, 10 வேலை ஆட்கள், எனக்கு என்னென்ன பணிபடை பண்றதுக்கு உண்டான இவெல்லாம் வரப்பாருன்னா அது இல்ல ஆனந்தம். அவன் திருவடி தோறு மற்றொன்னு எனக்கு உஜ்ஜீவனம் கிடையாது என்கிற பூர்ணமான ஞானம் பெறமனும் அந்த ஞானத்தால ஆனந்தம் அடைகிறோம். அந்த ஆனந்தத்தை இங்க தெரிவிக்கிறார் தவிர ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஏன்னா இங்கேயே நீ இந்த சரீர இன்பத்தையே நீ ஆனந்தப்பட்டேன்னா நீ எப்ப மோட்சம் போறது? இதை தெரியாம வேறு மதத்தவர் என்ன தெரிவிக்கிறான்னா இங்க ஆனந்தமா இருக்கலாம், இங்க ஆனந்தம் இருக்கலாம், திரும்பி திரும்பி பறக்கிறதா அர்த்தம். என்ன தவறான ஒரு கண்ணோட்டம் வருவோம். இங்க ஆனந்தம் இருந்தாலே என்ன அர்த்தம்னா மறுபடியும் நீ பிறக்க போறன்னு என்ன அர்த்தம்? சுவாமி இங்க ஆனந்தமா இருக்கு, எதுக்கு நான் சேவை பண்ண போகணும்? எல்லாம் வந்துருமே. வந்துருத்தனா என்ன அவன் லாஸ்ட் வந்தா நான் சரணாதி பண்ணினேன், மோட்சம் கேட்டது உண்மைதான், ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு சுவாமி, ஒரு 2-3 ஜென்மம் அனுபவிச்சுட்டு வரேனே, என்ன பண்ணுவான் பகவான்? தலையெழுத்து விட்டுருவாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதனாலதான் சமத்தை கொடுத்துட்டு இருக்கிறது. ஏன்னா 2வது என்னுடைய கர்மா ஒழியணும்னாலே எனக்கு அங்க ஆனந்தம் இருந்தா எப்படி கர்மா ஒழியும்? கர்மானா பாபங்கள், புண்ணியமா இருக்கு பாபங்கள். அந்த பாபங்கள் ஒழியனாலே எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தா பாபம் ஒழியுமா? புண்ணியம். அதே மாதிரி துக்கத்தை இது சந்தோஷத்தை கொடுத்தா ஆனந்தம் பாபங்கள் ஒழியுமா? துக்கத்தை கொடுத்தா அப்ப துக்கம் வந்ததுன்னு ஆகணும். பண்ண என்ன அர்த்தம்? அந்த துக்கமே ஆனந்தமாக இருக்கும். இது கொஞ்சம் சரிவர புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதான் அப்ப முதல் தூய்மைன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றார், தெரியாத விஷயத்துக்கு உபதேசம். தெரியாத விஷயம் என்னது? சம்சார விஷயம்ல ஒண்ணுமே உபதேசம் பண்ணார். தெரிஞ்ச விஷயம் ரமணபார் அவர் வந்து நலபோஜகன். இது முதல் தூய்மை. 2வது இன்னொன்னு சில பேர்லாம் இருக்கு இல்லையா, அவளை வந்து வேறு வேறு பாதைக்கு தவறான பாதைகள் ஆயிட்டு போறா பாருங்க. இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்க, அதான் பிரெயின் வாஷிங் சொல்லுவா, மூளைச்சலவை அந்த மாதிரி சொல்ற பாருங்க. அதெல்லாம் சுவாமி படுத்த இருக்கிறத சொல்வார். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ மேலையார் செய்வனகள் அதுதான் முக்கியம். அந்த சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் சொல்லி மற்றது உபதேசம் பண்ண மாட்டார். அப்ப இந்த 2 தூய்மையை கொண்டு அப்ப என்ன தெரிவிக்கிறார்? பிறருக்கு உபதேசம் பண்ணணுன்றதுக்காக தெரிஞ்ச விஷயத்தை உபதேசம் பண்ணுவார். தெரிஞ்ச விஷயம் மற்றதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, நம்பெருமாள் தெரிஞ்ச விஷயம் அந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுவார். அடுத்தது தன்னை வேறு பாதைக்கு அடுத்து கொண்டு போய் மேற்கொண்டு இங்கே வைக்கணும் அப்படின்றது பண்ணுவாருன்னா பண்ணமாட்டார். அந்த மாதிரி பண்ணமாட்டார். அப்ப இதுதான் சத்தியமான வாக்கு, இதுதான் சத்தியமான ஸ்தானம், இதுதான் நலவந்தமெல்லோர் நாடு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு உபதேசம் பண்றா பண்ணணும். அந்த உபதேசம் தான் வாக்கில் தூய்மை. அதுதான் அரங்கன் என்னும் தூயவன். அந்த தூய்மை தெரிந்தார். தூய்மைன்னா தன் இஷ்டத்திற்கு அடியார்களை இழுத்து இழுக்காமல் சாஸ்திரம் போன வழிக்கு அவர்கள் இழுத்து செல்வார். அதான் தூய்மை. தன் இஷ்டத்துக்கு கொண்டு போக மாட்டார். என் திருவடி பத்துங்கோ சொல்லவே மாட்டார். அரங்கன் என்னும் நாயகன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் அரங்கன், அதைத்தான் சொல்லுவாரு. அப்ப தன்னுடைய விருப்பப்படி எதையும் போக மாட்டார். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் தான் போவார். அதை தவிர மெத்ததையும் பண்ணவே மாட்டார். அதுதான் தூயவன். நேர்மையோடு உபதேசிக்கிற காலத்து கூட அப்படின்னு பண்ணுவார். அந்த நேர்மையோடு உபயோகிக்கிற காலத்திலும் கூட எந்த விதமான குற்றமில்லாத தன்மையோடு இருப்பவர். ஏன்னா தீதிரி ராமானுஜன், தீதுனா குற்றம், தீதிரி ராமானுஜன் தொல்லாரன் துறந்து நேர்மையா உபதேசம் பண்ணுவார். நேர்மைன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நேர்மைன்னா என்ன அர்த்தம்? முதல்ல சாஸ்திர சம்மதத்தோடு உபதேசம் பண்ணுவார், அது முதல் நேர்மை. அடுத்தது இன்னொரு நேர்மைன்னா சுவாமி நான் உபதேசம் பண்றேன், எனக்கு ஏதாவது பெருமை கிடைக்குமா? அவரா சுவாமி என்னமா காலட்சேபம் பண்ணார், என்னமா காலட்சேபம் பண்ணார், இந்த பெருமைக்காக நான் உபதேசம் பண்றேன். இது நேர்மை அற்ற தன்மை. கியாதி லாப பூஜை, இது முதல் அற்ற தன்மை, பெருமை பண்றது. 2வது எனக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணுவானா? எவ்வளவு உபதேசம் பண்ணார், ஏதாவது சம்பாவனை பண்ணுவா? அந்த சம்பாவனைக்காக இல்லையா பூஜை. என்னைக்கு நான் இவரை போல யாரும் மகான் கிடையாது சொன்ன, இவர் தான் உயர்ந்தவன் அப்படின்னு எனக்கு பூஜை தான் பண்ணுவார்னா அதற்காகவே. அதான் நேரு தீதினி ராமானுஜன்.
தீது குற்றம் இல்லாத என்ன குற்றம்? கியாதி லாப பூஜை இல்லாதவர். அதாவது நம்மை பார்த்து உன்னை தூக்கி விட்டேனே, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? நீ சம்சாரத்தை கடந்தேனும் உன்னை நான் தூக்கி விட்டேனோ, எனக்கு நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மையோ, அல்லது நான் தான் உன்னை எடுத்தேன், நீ ஊர் முழுவதும் போய் சொல்றியா? இந்த ராமானுஜன் என்ன எடுத்தார், ராமானுஜன் என்ன எடுத்தார், ஊர் முழுவதும் என் பெருமையை சொல்றியா? என்னை பத்தி ஊரை பண்ணி நன்னா 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 தம்பட்ட அடிச்சு நல்லா சொல்றியா? அதுன்னு கேட்கிற. அது ஒண்ணு அப்படின்னு தெரியும். ரெண்டாவது, என்னை புதைக்க எடுத்திருக்காரானோ, எடுத்ததுக்காக என் பேரை நீ சொல்லிட்டே இருக்கணும். இந்த மூணும் உண்டானா கிடையாது. அப்ப வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை சம்சாரம் என்கிற புதைகுழிஞ்சு எடுத்தபடியாலே வாழ்நாள் முழுவதும் எனக்கு அடிமையாக நீ இருக்க வேண்டும். இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவன் அதான் தீதிலி ராமானுஜன். இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவன். ஒருவேளை ராமானுஜர் தன்னை எடுத்தாரே என்று கேள்வி கேட்டு, தீதிலி ராமானுஜன கியாதி லாப பூஜை, அந்த கியாதி லாப பூஜா இதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா இது ஆழ்வார்கள் காலத்திலிருந்து இது கிடையாது. ஆழ்வார் காலத்திலிருந்து இது உபதேசம் கிடையாது. ஆழ்வார் எதுக்காக உபதேசம் பண்ணார்? உபதேசம் பண்ணா தனக்கு எதாவது கிடைக்கணும்னா ஒண்ணும் கிடையாது, எந்த விதமான விண்ணையும் கிடையாது. உபதேசம் பண்ணா பகவானுக்கு ஆனந்தம், நம்முடைய உஜ்ஜீவனத்தை எதிர்பார்த்து பண்ணாரே தவிர தனக்கு ஒரு பெருமையோ, தனக்கு அதனால் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு வரவோ, அல்லது தன்னை பூஜை பண்ணுவார்கள் என்று நினைத்தால் பண்ணவே இல்லை. அது இதிலிருந்து ஆழ்வார்கள் காலத்திலிருந்தே ஆச்சாரர் அத்தனை பேர் அப்படிதான். இதைத்தான் ஆச்சாரிய தேக்காரர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். கியாதி லாஜ பூஜா அபேட்சையாரன்னு தெரிவிக்கிறார். கியாதி லாப பூஜா அபேட்சையார. நம்மாழ்வ உபதேசித்தது எப்படின்னா, கியாதிக்காகவோ லாபத்துக்காகவோ பூஜைக்காகவோ அல்ல, ஆழ்வார் உபதேசம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அதே போல அந்த ஆழ்வார் அடிபணிந்துவர் தானே, மாறன் அடிபணிந்துவர் ஆனபடியாலே இவருக்கும் அது கிடையாதுன்னு. அப்ப கியாதிக்காகவோ பூஜைக்காகவோ அதே போல லாபத்துக்காகவோ ஆசைப்பட்டால் அது தோஷம், அது தீது. தீது இல்லாதது, அந்த தோஷம் அற்றவர் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட தோஷம் அற்றவர்னா என்னது? எதனால தோஷமற்றவர்னா, தீதிலி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தே. தொல்லருள்னா அந்த அருள் சுரக்க நான் செய்தது ஒன்று அல்லன்னு. தொல்லருள் சுரந்த. சரி சுவாமி, ராமானுஜனுக்கு அருள் சுரந்தாருன்னு ஆமா, நான் ஏதோ பண்ணினேன் அதனால அருள் சுரந்தார்னா இல்லையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணும் பண்ணாம இருக்க செய்தே அவர் சுரந்தார். அதனால்தான் என்ன இருக்கார், தீதிலி ராமானுஜன் அருள் சுரந்தேன்னு போடல, தொல்லருள் சுரந்தேன்னு போட்டிருக்கார் சுவாமி திருவரங்க தமிழர். தொல்லருள்னா தொன்மையான அருள், பழங்காலத்திலிருந்து இந்த அருள் நேற்றுக்கு இன்றைக்கு வந்ததல்ல, இன்னும் நாளைக்கு போயிடும் என்பதல்ல, எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அருள், பழங்காலத்தருள், தொன்மையாக இருக்கக்கூடிய அருள். அந்த அருள் என்ன பண்ணுது? எனக்கு கிருப பண்ணித்து, அந்த கிருபதான் பண்ணித்தது. இதைத்தான் சுவாமி பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். திருமாலே நானும் உனக்கு படபடியேன். பெரியாழ்வார் திருப்பள்ளார் தெரிவிக்கிறானோ, திருமாலே நானும் உனக்கு படபடியேன். இந்த இடத்துல வரும்போது நானும் உனக்கு படபடியேன் இருக்கு இல்லையா? நான் என்பது பழச்சி என்றோ அல்லது அடிவந்தனத்தை பழச்சி என்றோ என்று சொல்றாரு. நான் உனக்கு பழமையானவன் அல்லது அடிமைத்தனம் பழமையானது அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த இடத்துல நான் என்கிற தன்னை, நான் ஜீவாத்மா பழமையானவன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜீவாத்மா நாதி நித்தியம்னு நிறைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, எல்லாரும் சொல்லிட்டே இருக்க, ஒரு தவறும் கிடையாது. மேற்கொண்டு அதை சொல்லித்தான் புரிய வைக்கின்ற அவசியமே கிடையாது. ஜீவாத்மா பழமை, அனாதி, அது மட்டும் இல்ல நித்தியம்னு தெரியும். அப்ப எது அடிமை நித்தியம் தெரியும். ஆனா அதுதான் தெரிஞ்சது. நானும் உனக்கு பல அடியேன் அப்படின்னா அடிமைத்தனம் பழையது. சேஷத்துவம் பிராதானியமா ஞாத்திருத்துவம் பிராதானியமா? ஆத்மாவுக்கு சேஷத்துவமா ஞாத்திருத்துவமா? இந்த பெரிய கணக்கு ஏற்பட்டு புறத்தாழ்வாரை வெளியே போக சொல்லி அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவர் 3 நாட்கள் வெளியே இருந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீ ஞாத்திருத்துவம் பிராதானியம் நான் சொன்னேன், தவறா சொல்லிட்டேன், நீ சேஷத்துவம் பிராதானியம் எழுதிக்கோன்னு சொல்லி சொன்னாரு. தெரிவிக்கணும். அந்த சரித்திரம் எல்லாம் பாக்குறோம்னு குரு பரம்பரையில இதுக்கு சொல்ல வந்தேன். அதே போல இங்க ஞாத்திருத்துவம்னா ஜீவாத்மா பழமையா
அல்லது அடிமைத்தனம் பழமையான்னா ஜீவாத்மா பழமைதான், ஜீவாத்மா பழமை இல்லைன்னு சொல்லல. ஆனா பழமைன்றது அனாதி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், லோக பிரசித்தம் அது. ஆனா இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம், பகவானுக்கு நான் தாசபூதன் என்கிறக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் தான் பழமை. அதுதான் நானும் உனக்கு பழையடியேன்னு தெரிவேன் சார். அதைத்தான் இந்த திருவரங்கத்தினோ தொல்லருள், தொல்லருள் தீதிரி ராமானுஜன் தொல்லருள், தொல்லருள். அப்ப தொல்லருள் தெரிவிக்கிறார் இல்லையா, அப்ப சுவாமியுடைய திருவருள், சுவாமி ராமானுஜருடைய திருவருள் தொல்லருள். அப்பன்னா சுவாபாவிக கிருபை, இயற்கையாகவே அவருக்கு கிருபை, வந்தேரி கிடையாது. வந்தேரினா ஒரு காரணத்தால வந்ததுன்னு அர்த்தம், அந்த காரணம் போயிடுச்சுன்னா போயிடுன்னு அர்த்தம். இயற்கையா இருக்குன்னு வச்சுக்கோ, அது அப்படியே இருக்கும். அப்ப சுவாபாவிக கிருபை. அப்ப இன்னொருத்தர் சொல்லியும் அது வராது, நான் பிரார்த்தித்து வராது. இந்த சொல்லி வந்துட்டா இல்ல, நான் பிரார்த்தித்து வராது. அப்ப அனைவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை வருமானா அவருடைய கிருபை, யார் ஆணையிட்டாலும் வராமல் தானே கிளம்பின கிருபை, அதுதான் முக்கியம். ராமானுஜருடைய கிருபை இன்னார் இணையாருன்னு ஆணையிட வேண்டாம், எப்பொழுதும் அவருடைய கிருபை இருக்கணும், அந்த கிருபை. அப்ப இன்னொரு கேட்டு வந்தா என்ன ஆகுனா, அந்த கேட்கக்கூடிய பிரார்த்தனை நின்று போயிடுச்சுன்னா அவருடைய அருள் நின்று போயிடும். ஏன்னா தொல்லருள் சொல்லியிருக்கோமனும், தொல்லருள்னா பழமையானது, எப்போதும் இருக்கக்கூடியது, சாஸ்வதமானது. அப்ப அந்த சாஸ்வதமான அருள் யாரோ பிரார்த்தித்து வந்ததா, இல்ல யாராலோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொடுக்கப்பட்டதா, இவரே சமப்பட்டு வாங்கினாருன்னா மூணும் கிடையாது. அப்ப நான் சுவாபாவிகமா இருக்கு, சுவாபாவிகமா இருக்க எப்போதும் உண்டு. அப்பனா அது நிருகேத்துக்கமாக வந்தது, அந்த நிருகேத்துக்க கிருபை. அப்ப எப்ப தள்ளருளோ அதான் என்ன பண்றது, சுரந்தது. தீதிரி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தே, தொல்லருள் சுரந்தேன்னா சுரக்கு சுரன், பசுமாடு தொட்டோடனே அந்த அந்த பசுமாடு காம்பு இருக்கணும், பால் கறக்கக்கூடிய பாம்பு, அந்த காம்பு தொட்டோடனே அது எப்படி குடுகுடுன்னு சுரக்கிறதோ, எங்க இருக்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பன்னு சொல்லா போல சுரக்குமா போல கிருபையை தூண்ட தூண்ட என்ன அது அப்படியே கிருபை புரிகிறான். ஏன்னா இதுதான் தெரிவிக்கிறார். ஆக என்னை வந்து எடுத்தார் சுவாமி ராமானுஜர், மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிரி ராமானுஜன் தொல்லர் சொன்ன. அப்ப ராமானுஜன் எடுத்தாருன்னா அவருடைய நல்லா பாருங்க, இப்ப ராமானுஜன் எடுத்திருக்காருன்னா இப்படி இருக்கலாம் சுவாமி. இப்ப நாம பிறக்கிறோம், இப்ப பகவான் வந்து எடுக்கிறார், பகவான் வந்து நம்ம எடுக்கிறான்னு வச்சுக்கேன், இது வச்சு ராமானுஜன் எடுத்திருக்கார், பகவான் எடுத்திருக்காரு, ஒரு 2-3 பேர் கிடைச்சிருக்காங்க. இப்ப தொல்லர் உள்ளதுக்கு ஆச்சரியமான அர்த்தம் பார்க்கணும். பகவான் வந்து எடுக்கிறாருன்னா அவர் இச்சாதீனம், அவர் சுதந்திரன். நான் எடுக்கிறேன், அகமேவ பரந்தத்துவம், நான் எடுக்கிறேன், அவர் இச்சாதி, அவர் இச்சை தள்ள 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 வந்து எடுக்கிறார். இப்ப நாம வந்து இங்க வந்து பறக்கிறோமோனும், இந்த சம்சாரத்தை வந்து பறக்கிறோமோனும், நமக்கெல்லாம் இச்சையான இச்சையானா கிடையாது. இச்சை எங்கே சுவாமி, கர்மம், நாம கர்மாதீனமா கர்மம் தள்ள தள்ளதான் வந்து பறக்கிறோம். அதே போல ராமானுஜரன் எடுத்தாரணும், ஒருவேளை அவருடைய கர்மம் தள்ள தள்ள எடுத்தாரா அல்லது அவர் இச்சை தள்ள தள்ள எடுத்தாரா, ரெண்டுமே கிடையாது. பகவான் வந்து அவதாரம் பண்ணுவது, நம்ம எடுப்பது தன்னுடைய இச்சையாரு. ஆனா பண்ணிங்க ரொம்ப முக்கியம், பகவான் நம்ம அனுகிரகம் பண்றது, அதே போல நம்ம சம்சாரத்துல நம்மை எடுத்துக்கொண்டு போவது, மேற்கொண்டு தான் வந்து அவதாரம் பண்ணுவது தன்னுடைய இச்சையாரு. இச்சைனா தன்னுடைய விருப்பத்தால், சுவாதந்திரம் என்கிற விருப்பத்தாலே அவர் வந்து பிறக்கிறார், நம்ம மேல எடுக்கிறார். அதே போல நாம் வந்து பிறக்கிறோம்னா நம்முடைய இச்சையால வந்து பிறக்கல, நம்முடைய கர்மம் வந்து தள்ளுறது. என்னுடைய கர்மம் என்னவோ இன்னபடி இந்த தாயாருக்கு, இந்த தந்தைக்கு இன்னபடி இந்த நிலையோடு வந்து பிறக்கட்டும் கர்மம் தள்ளுறது, அது பகவான் தான் பண்றாரு. அப்ப கர்மத்தால வந்து பிறக்கிறோம். இப்ப ராமானுஜரனை என்னை வந்து எடுத்தார் இல்லையா, எடுத்தது ஒருவேளை பகவான் பண்ண மாதிரி இச்சையால வந்து எடுத்தாரா இல்லைன்ட்டார். ஒருவேளை அவருக்கு கர்மம் இருக்குமோ, அந்த கர்மத்தால வந்து எடுத்தாரனா இல்லைன்ட்டார். கர்மம் அவருக்கு கிடையவே கிடையாது, எடுக்கலான்ட்டார். அப்ப என்ன சுவாமி, அப்ப எதனால எடுத்திருந்தார், இச்சையாலும் எடுக்கலன்னு, கர்மத்தாலும் எடுக்கலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கர்ம இச்சையால எடுக்கணும்னா சுவாதந்திரம் இருக்கணும், சுவாதந்திரம் தலையில இருந்த இச்சாதிரமா எடுக்க முடியும். சுவாமிக்கு சுவாதந்திரம் உண்டா, பரதந்திரன், எம்பெருமானார் பரதந்திரன், ஆனா சுவாதந்திரம் கிடையாது. அப்ப இச்சை தள்ளுவது பகவான் ஈஸ்வரனை,
அதே மாதிரி கர்மம் தருவது நம்மை போன்றவழி. அப்ப ஆமானதின் இச்சையான நம்ம என்ன எடுக்கல, கர்மத்தால் எடுக்கலன்னா அப்ப எதனால சுவாமி எடுத்தார்? கிருபை தண்டித்து. அவருடைய கிருபை அதான் தொல்லருள். அவருடைய கிருபை தண்டித்து. அந்த கிருபை தள்ள தள்ள அதைத்தான் ஆழ்வார் ஆச்சாரம் வந்து எடுத்தவள எல்லாம் அப்படிதான். ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரர்களாகட்டும் அவை கிருபை கிருபை இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கிருபை தொல்லருள்ங்கிற சப்தம் ரொம்ப முக்கியம்னா அப்படிப்பட்ட தொல்லருள் என்று சொல்லக்கூடிய கிருபை தள்ள 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 அவர் வந்து வந்து எடுத்தார். அப்ப அவருக்கு இச்சையும் கிடையாது, கர்மாவும் கிடையாது. அப்ப இச்சை கிடையாதுன்னா சுதந்திரம் ஆனவடியாலே கர்மா, இச்சை கிடையாது. கர்மா கிடையாதுன்னா நம்மை போல் அவதாரம் நம்மை போல் பிறக்கமில்லாதபடியால ஒரு கர்மா கிடையாது. அப்ப என்ன இருக்கு? கிருபை இருக்கு. கிருபை தான் சுவாபாவிகம் பார்த்துக்கோம். அந்த சுவாபாவிகம் சப்தம் எங்க தெரியுது? தொல்லாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால தொல்லாருள் சுரந்தேன்னு தெரியுது. ஆக இதெல்லாம் என்ன தெரியுது? ஆயிடையார் கொங்கை தங்கம் அக்காதலட்டழிந்து மாயமென்னாவியை வந்தெடுத்தான் என்று இன்று வந்தெடுத்தான். இந்து வந்தெடுத்தான் இல்லையா? வந்தெடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்க, மனபாலம் சில சில சப்தங்கள் ஆயுதல். ஆயுதல் ஆயுதல் தான் தேர்ந்து எடுப்பதை ஆயுதல் இருப்பாங்க. ஆயிடையார் ஆயுதல். ஆயுதல் என்ன? இதை எடுக்கலாமா? சாமானிய நிறைய நகநட்டு இருந்துன்னு நிறைய இருந்துட்டாலே கண்ணன் பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடியே யசோதையும் நந்தகோபுரம் 2 பேரும் சேர்ந்து பண்ணா. யசோதைக்கு ஒரு இந்த பிள்ளைதான் பிறப்பண்ணு. கண்ணதி நந்தகோபாலுக்கு இந்த பிள்ளை பெண் பெண்ணு ஆண் பிள்ளை 2 பேரும் என்ன பண்ணா? இவ பெண்ண சொல்றா, அவன் ஆணை சொல்றேன் இருக்கா. சொல்லிட்டு இருக்கப்படியாலே 2 பேருக்கும் சேர்த்து திருவாபரணம் பண்ணிட்டு குழந்தைய பிறக்கல. திருவாபரணம் பண்ணி வச்சுட்டா. பண்ணி வச்ச உடனே இப்ப திருவாபரணம் சாத்தனம் பண்ணும். எதை சாத்தனா பார்த்துட்டு இருக்கா? பெட்டியை திறந்தா. பெட்டியை திறந்து பாக்கறச்சு பெண்ணுக்குண்டான பெண் குழந்தையா இருக்கக்கூடிய அதுக்குண்டான திருவாபரணமும் உண்டு, ஆண் குழந்தையா இருக்கக்கூடிய அதுக்குண்டான திருவாபரணம் உண்டு. இப்ப இந்த பெண்ணுக்குண்டான திருவாபரணம் சாத்தலாமான்னா சுவாமி குழந்தை ஆண் குழந்தையாச்சுன்னு. ஆண் குழந்தையா இருக்க சுவாமி அப்ப வந்து ஆணுக்குண்டான திருவாபரணம் சாத்தலாமான்னா இல்ல சுவாமி முகச்சாடி பார்த்தா பெண்ணுண்டான முகச்சாடையா இருக்குன்னு. என்ன சுவாமி பண்றேன்? இப்ப கன்ஃபியூஸ் ஆகணும், குழப்பம் வருத்தணும். இதுவா அதுவா இதுவா அதுவா அதுவான்னு கொடுத்து இல்லையா? அதே போல இங்க நம்ம வச்சுக்க கூடாது. திட்டாந்தத்துக்காக சொன்னேன். ஆயிடையான்னா இந்த நகை போட்டுக்கலாமா? அந்த புடவையிலேயே வந்துடும். யாரும் தவறா நினைக்க வேண்டாம். நிறைய வந்து வச்சுக்க, ஒரு 100 புடவை இருந்துச்சுங்க, அப்படியே பார்த்துட்டே வருவா. இது கட்டிட்டு போலாமா, அது கட்டிட்டு போலாம். அதே போலதான் இப்ப இந்த ஆயிடையா என்ன பண்றான்னா இந்த அதான் தேர்தல், தேர்ந்தெடுத்த ஆயுதல், தேர்ந்தெடுக்கிறா இல்லையா? அதான் ஆயிடையார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அக்காதல். ஆயிடையார் அக்காதல். இது மனவாளம் தனியா எடுத்திருக்காரு. ஆச்சரியமான சிறந்த வாத்தியார் மனவாளம். அவர் அக்காதல் என்னன்னா, அக்காதல்னா இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா சொல்ல முடியாத காதல். பெரிசா இல்ல மோசமானது, அவ்வளவு மோசமானது. ஏன்னா அக்காதல் சொன்ன உடனே ஓ ரொம்ப பெருசு போட்டிருக்கு சுவாமி, உயர்ந்தது போட்டிருக்கு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, மோசமானது. இன்னொரு அர்த்தம்னா அவ்வளவு மோசம் அப்படின்னு தெரிவிக்கிற அக்காதல் அப்படின்னு தெரியும். அதுல தோஷமான ஏத்தையை அந்த தோஷத்தை என்ன சொல்றாரு? அக்காதல். இந்த சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா அக்காதல் அப்படின்னு இந்த சப்த தொனி மாறணும். அக்காதல் சத்தியா போயிடும். அக்காதல் அப்படின்னா அது தாழ்த்திய போறதுனா அதான் அக்காதல். அந்த ஹேயமான அக்காதல் தெரிகிறார் தாழ்ந்தது. அதான் மாயுதல். மாயுதல்னா சித்த. என்ன மாயுதல்? ஆயிடையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலட்டழுந்தி மாயம் அப்படின்னு கிடையாது. மாயம் சப்தத்தால மாயுதல். மாயுதல்னா நசித்தல். நசித்தல் என்ன சுவாமி? எப்படி ஆத்மா வச்சு நசிப்புவாரான்னா அது என்ன நினைச்சுன்னா ஆத்மஸ்வரூபம் நசிக்கப்படுகிறது. என்ன நசிக்கப்படுது? சரீரத்துக்குண்டான தன்மை என்ன, ஆத்மாவுக்கு உண்டான தன்மை என்ன? சேஷத்துவ பாரம்பரியம். அது இல்லாம உண்டியே உடையே மண்டலத்துடன் கூடுவதில்லையான்னு சரீரம் போன வழியே போயிட்டு இருக்கணும். அப்ப ஆத்மா நாசமா இருந்தணும். அதான் மாய்த்தல் எடுத்துக்கார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த விஷயத்தை எடுத்தார். மனவாளனுடைய ஆச்சரியமான பதபதார்த்தம் முடிஞ்சுபடுத்தது. எல்லோகஞ்சேரு வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம் அவதாரிக்கு வாசிக்கிறேன். 42ஆம் பாட்டு. கீழ்பாட்டிலே ஈஸ்வரன் அவதரித்து உபதேசித்த விடத்தில் திருந்தாத லௌகிகர் எம்பெருமானார் அவதரித்த பின்பு திருந்தி விலட்சணராய் பகவதீத ஆனார்கள் என்கிறார். இப்பாட்டிலே ஆபாத ரமணீய வேஷைகளான தருணீ ஜனங்களுடைய ஸ்தனங்களிலே பத்தமான பிரீத்தியாலே
ஆழங்கால் பட்டு நசித்து போகிற என் ஆத்மாவை சியப்பதியான திருவரங்க செல்வனூரோ சகல ஆத்மாக்களுக்கும் வசிஷ்ட சேஷி என்று உபதேசிக்கும்படியான ஞான வைசத்தியத்தை உடையவராய் நிர்திஷ்டரான எம்பெருமானார் இப்போது அந்த லௌகிகர் எல்லாரிடத்திலேயும் பண்ணின தம்முடைய சுவாபாவிக கிருபையை அடியேன் ஒரு இடத்திலும் கட்டடங்க பிரபாகித்து விஷயாந்தர பிராவணத்திலே கர்த்தத்தில் நின்றும் உத்தரித்தார் கண்டாயோ என்று தலை சீக்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது கீழ்ப்பாட்டில் என்ன சொன்னார்? கீழ்ப்பாடு என்ன? மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனை கண்ணுர நீக்கிரம் காணவில்லான்னு 41வது வசனம். அந்த பாட்டுல சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், பகவான் அவதரித்து உபதேசித்தார். என்னென்ன உபதேசத்துல என்ன உபதேசம் பண்ணார்? அந்த உபதேசத்திலும் திருந்தாத லௌகிகர்கள் அவ தெரிஞ்சினான்னா திருந்தவே இல்லை. அதாவது லௌகிகர்கள் சாமானியர்கள் எடுத்துக்கணும், சாமானியப்பட்டவர் அவ தெரிந்தல. ஆனா எம்பெருமான ஒரு அவதாரம் பண்ண பிறகு அவெல்லாம் திருந்தி பகவானுக்கு விலட்சணாக ஆட்பட்டா இல்லையா? பகவானுக்கு விலட்சணர்களாக ஆட்பட்டார்கள் இல்லையா? ஏன்னா எதனால சுவாமினா இந்த இடத்துல பாருங்கோ, பகவான் அவதாரம் பண்ணி 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 எத்தனை முயற்சி பண்ணாலும் பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேன்னு ஆழ்வார் பாசனம். எத்தனை முயற்சி பண்ண திருந்தாதவர்கள் அந்த லௌகிகர்கள். இப்ப என்னன்னா எம்பெருமா அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு முந்தின பாசனத்தை பார்த்தோம். அப்ப அந்த அவர் அவதாரம் பண்ண உடனே அவள் வந்து தெரிஞ்சிடாளணும். அவ அங்க தெரிஞ்சினா இப்ப இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறாரு? அவன் தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்ல, என்ன மட்டுமே இந்த பாட்டை தெரிஞ்சிருக்காருன்னு. இது ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கணும். இது பிரலோகம் ஜிய சுவாமி என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு பாசுரம் நல்ல செந்தமிழ் இருக்கு, வியாக்கியானம் அப்படி அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய முரட்டு சம்ஸ்கிருதம் பண்ணியிருக்கா பாருங்க. பாசுரமே புரியுது சுவாமி, நீங்க வியாக்கியானமே புரியலன்னு தோணும். இந்த மறுபடியும் படிக்கணும். அதாவது ஆபாத ரமணீய வேஷைகளான தரிணி ஜனங்களுடைய ஸ்தனங்களிலே, தனங்கள்ல மார்பகம், பெண்களுடைய மார்பகங்கள் ஸ்தனங்களிலே பந்தமான பிரீதியாலே ஆழங்கால் பட்டு நசித்து போகிறார். ஆழங்கால் பட்டு நசித்து போகிறார் தெரிகிறார். நல்ல செந்தமிழ்ல பாடியிருக்கார். வியாக்கியானம் அப்படியே சம்ஸ்கிருதத்துல. ஏன் சுவாமி இந்த மாதிரி பண்ணிருக்க? அன்னைக்கு இருந்தவா நமக்கு இன்னைக்கு இதுல ஒரு பெரிய புகாரே சொல்றா சில பேர்லாம். ஆமா சுவாமி, ஆழ்வார்லாம் நல்லா பாடிட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் இந்த குருவாசகர் வந்துதான் என்ன பண்ணா சம்ஸ்கிருதத்தை உள்ள நுழைக்கணும் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. அவளுக்கு சம்ஸ்கிருத பாஷையை காட்டிலும் திராவிட தேசத்து திராவிட பாஷை தான் அவளுக்கு விருப்பம். அதனால்தான் நவாமியகம் திராவிட வேத சாகரம்னு முதலாச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமி நாதவலியே அந்த மாதிரிதான் தெரிவித்தார். இருந்தாலும் இவருக்கு என்னன்னா, அந்த காலத்துல வேற்று மதத்தவர்கள் அது மட்டுமல்ல, தமிழுக்கு அங்க ஆடுறது பிராதானியம் கொடுக்கப்படல. ஆச்சாரியன் கிரந்தம் பிறந்ததுக்கு காரணமே அதுதான் காரணம். இன்னைக்கு தமிழ் தமிழ் சொல்லியிருக்காரு, ஆனா இது வேற ரூபத்துல வந்துருச்சு தமிழ்ன்றது. ஆனா அன்னைக்கு ஆழ்வார்களோட தமிழோ நாயன்மார்களோ தமிழோ இன்னைக்கு இருக்கான்னா தெரியல, அனையுமே இல்லைன்னு சொல்லணும். இல்ல இன்னைக்கு தமிழ் வேற ரூபத்துல வந்து இருக்கட்டும், ஆனா அந்த தமிழுக்கு அன்னைக்கு அவ்வளவு தூரம் பிராதானியம் கொடுக்கப்படலை. அதான் அவன அவளும் முக்கியவாச வடமொழியை தான் பிரதானம் வச்சிருந்தான் சம்ஸ்கிருத பாஷையில. இப்ப அவ வாசிக்கணும், அவ வாசிச்சதான் தெரியும். படியே நீங்க தமிழ்காரன் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், இதை தெலுங்குக்காரன் வந்துட்டீங்க, அவள்கிட்ட வந்து தமிழ்ல சொன்ன வச்சு புரியுமா? அதே என்னமா சுவாமி புரியும், அவ பாஷையில சொன்னதானே புரியும். இப்ப அதே போல அன்னைக்கு இருந்தவாறு ரொம்ப குறைவு. அடிய சொல்றது வைதிகர்கள், சாமான்யமாக இருக்கக்கூடியவர்கள் அடிவைத்தியம் பேச்சே கிடையாது. வைதிகர்கள் வைதிகர்கள் அநேகமா அவளுக்கு சம்ஸ்கிருத பாஷைக்கு தான் பிராதானியம் கொடுத்திருந்தார். அவ தெரிஞ்சுட்டாதான் இந்த பாசுரத்தையும் மேற்கொண்டு இந்த ராமானுஜர் வைபவத்தை அவ தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு அவ வந்து ஒத்துண்டு மேற்கொண்டு பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படி இருக்கச்சதே அவளுக்கு தெரியும்னா அவளுக்கு உண்டான பாஷை எது அத சொல்ல போனோம். அதனால்தான் நிறைய மணிப்பிரவாளம் வந்ததுக்கு காரணமே இதுதான். அதான் தெரியும். ஆபாத ரமணீய வேஷைகளான தருணி ஜனங்களுடைய ஸ்தனங்களிலே பந்தமான பிரீத்தியாலே ஆழங்கால் பட்டு நசித்து போகிற, அதாவது பெண்கள், அதாவது திருவடி தொடக்கமா திருவடி பறித்தவங்க ரொம்ப அழகு கண்ணை பிடித்து ஈர்க்கக்கூடிய வேஷமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய, வேஷம் என்னாலே என்னது சோபாவிகம். அப்ப வேஷமிட்டு கொண்டிருக்கிற அவ காலில் இருந்து முடி வரைக்கும் என்னன்னா வேஷம் எடுக்கிறான்.
பெண்கள் அந்த வேஷமிட்டு கொண்டு இருக்கிறீர்களே அப்படிப்பட்ட பெண்கள், அந்த பெண்கள் தான் ஆயிழையான்னு தெரிவிக்கிறார். அப்ப இது என்ன சுவாமி, அவதான் ஆபரணம். அது போய் ஆபரணமா இருப்பானா? சுவாமியுடைய கிருபை தான் ஆபரணம். சுவாமியுடைய கிருபை நமக்கு ஆபரணம். சுவாமிக்கு கிருபையே ஆபரணம். சுவாமிக்கு ஆபரணம் கிருபை, நமக்கு சுவாமியுடைய கிருபை ஆபரணம் தெரிவிக்கிறாரியா. அதனால இந்த இந்த ஆபரணம் எப்படின்னா ரத்ன கச்சித்தமான ஆபரணம். ரத்ன கச்சித்தமான அது இவர்களுடைய வேஷம். சுவாமியுடைய கிருபை எது? தொல்லருள். முன்னாடி பார்த்தோம் தொல்லருளுக்குன்னா அப்ப இவர்களுடையது வந்தேரி. வந்தேரி இன்று காசு இருந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு நிறைய பெண்கள்லாம் நகை நாட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறாளும், இருக்கிறவா போட்டுக்கிறா, இல்லைன்னா இல்ல. காசு இருந்தா இல்ல இல்லைன்னு. ஆனா சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஆபரணம் என்னது? கிருபை. அந்த கிருபை வந்தேரியா? ஒண்ணும் இல்லை. நாமே ராத்திரி வந்துட்டோம் வச்சுக்கல, எங்கேயோ ஒரு திருவிழாவுக்கு போயிட்டோம், அதுக்கு வந்து காட்டி வச்சுக்குவோம். ஜாகிரதை வச்சுக்கணும், திருடன் பயம் இல்லாம ஜாகிரதை. அதுக்கு என்ன பத்திரம் பண்ணுமோ, என்ன ஜாகிரதை பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சுவாமி கிருபையை கைட்டு வச்சிருவோம்னா கைட்டு வச்சுக்க மாட்டார். எப்பவும் சுவாமி கிருபை உண்டு. அதான் சுவாபாவிகம் தெரிவிக்கிறாரே, அது வந்தேரி கிடையாது. ஆனா இந்த ஆபரணங்கள்லாம் வந்தேரி. எப்ப வேணா போடும், காசு இருந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல, இல்லைன்னா கிடையாது. அப்ப ராமானுஜருடைய அந்த கிருபை அந்த மாதிரி யாரோ பிரார்த்தித்தோ இல்ல பணம் கொடுத்தோ அல்லது இன்னொருத்தருக்காக வந்தது. இன்னொருத்தருக்காகனா மற்றவாளுக்கு கிருபை பண்றதுக்காக வந்திருக்கு. ஆனா அதுவும் சுவாபாவிகம். அதான் தொழிலாளர்கள் தெரிகிறார். அப்ப இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஆயிழையார்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்படி இந்த நகை நட்டுலாம் போட்டுக்கிறா பாருங்க. வயசானவரா நகை நட்டு போட்டாலும் அவ்வளவு தூரம் எல்லாரும் பார்க்க மாட்டோம். பார்க்காதது மட்டும் இல்ல, இவருக்கு என்ன தேவையாது, எதுக்கு போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவான் வயசானவன். அதான் ரச்சனை கச்சிதமான ஆபரணம் வயசான போட்டுண்டா அது அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் எல்லாரும் பார்க்க போறது கிடையாது. வயசுன்னு சொன்னாலே அவருக்கு 50 60 ஆயிரத்துல அது பார்க்க போறது கிடையாது. ஆனா வயசு இருக்கும் போது ஆபரணத்தை அணிந்திக்கிறாருனோ, அதான் தருணி ஜனங்களுடைய மார்பகங்கள் அப்படின்னா அந்த ஆபரணம் போட்டுக்கிறாருனோ அந்த ஆபரணத்தை உத்து பார்க்கிறார். அதற்கு மேல அவருடைய ஆடையை உத்து பார்க்கிறார். அதற்கு மேற்கொண்டு அவருடைய மார்பகங்களை உத்து பார்க்கிறார். பார்க்க 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 என்னன்னா இவனுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த பிரீத்தினா அது வெளியே, அந்த பிரீத்தி என்னன்னா வெளியே போக முட்டாததான பிரீத்தி. அந்த பிரீத்தியை ஆசைப்பட ஆசைப்பட என்ன ஆகுதுன்னா சரீர நாசம் ஏற்பட்டு ஆத்ம நாசம் ஏற்படும். ராமே, சரீர நாசம் வருமா? போயிடுமே, போயிடுமே. எப்படி சரீர சத்துவம் இருக்கணும். ரஜோகுணம் தனோகுணம் வந்துடும். ரஜோகுணம் தமோகுணம் வந்துட்டன, சத்துவகுணம் போயிடுத்துன்னு என்ன ஆகும்? சரீர நாசம். சரீர நாசம் ஏற்பட்டாலே உனக்கு இருக்க வேண்டிய சேஷத்துவ பாரதி போயிடுத்துன்னு அர்த்தம். அப்ப ஆத்ம நாசம் ஏற்படுறது. அதான் தெரிவிக்கிறார். ரத்ன கச்சிதமான இவருடைய இருக்கிற அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப பகவானுடைய அருள் வேறு, சுவாமி ராமானுஜர் அருள் வேறு. ராமானுஜர் அருள் தொல்லருள். அப்படிப்பட்ட தொல்லருள், அப்படி தொல்லருளா இருக்கக்கூடிய அந்த தொழிலே அதுல ஆசைப்பட்டு நசித்து போய் இவர்கள்லாம் ஆத்மநாசம் ஏற்படுது. எதனால்னா அந்த பெண்களுடைய ஆவணங்கள் என்ன, ஆடைகள் என்ன, மார்பகங்கள் என்ன, இதை பார்த்து பார்த்து அதன் இதே பகவானுடைய தின்தோள்கள். தோல் கண்டா தோலே கண்டா, தாள் கண்டா தாலே கண்டான்னு தெரிவிக்க பேர்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய், மார்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய், சகஸ்ர சீரிஷா புருஷகா சகஸ்ரா சகஸ்ரபா சொல்லியிருக்கொண்டு சாஸ்திரம் அப்படி இருக்கச்சு. அதை பார்த்துதான் பிரயோஜனம் உண்டு. அதை விட்டு என்ன பண்றார் இவர்? யாரோ ஸ்ரீகளுடைய மார்பங்கள் என்ன, அதுக்குண்டான ஆபரணங்கள் என்ன, ஆடைகளை பார்த்துட்டு இருக்கிறனோ அதைத்தான் என்ன பண்றாரு சுவாமி உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றாரு? சிவப்பதியான சர்வேஸ்வரன் தான், திருவரங்க செல்வன் தான், அனைத்து ஆத்மாக்களுக்கும் மத்துவத்த சேஷி. யாரையோ பார்த்துட்டு இருக்கையே, யாரையோ பார்த்துட்டு இருக்க, அவெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது சரீரம் அச்சித்து. அச்சித்தா இருக்கக்கூடிய வஸ்து பார்த்துட்டு மயங்கிட்டு இருக்கே. சித்தா இருக்கக்கூடிய பகவான் இந்த பரமச்சேதன், அந்த சேத்தனா கூட பார்க்கலாம்னு சுவாமி உபதேசம் பண்றார். அதான் வகுத்த சேஷி. வகுத்த சேஷி எடுத்து ஆசை வையுங்கோள். அவர் தான் நமக்கென்று ஏற்பட்ட சுவாமி. அதான் மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கண் நாதன் அரங்கன். அப்ப நம்ம அத்தனை பேருக்கும் தாசன். நாம் அத்தனை பேரும் தாசர்கள். அவன் சேஷி, நாம் அத்தனை பேரும் சேஷபூதன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் சிவப்பதி தான் எல்லா உயிர்கட்கண் நாதன். எல்லா உயிர்கட்கும் நாம் நமக்கு உபதேசித்தானோ. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஞான வைபவத்தை உபதேசித்தானோ. அந்த ஞானம் உண்மையான ஞானம் அப்படியாலே கண்டபடி
நான் போகாதபடி உபதேசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாம திருப்பானாவை திருப்பி தரணும். இப்ப நாமெல்லாம் போய் சேவிக்கிறோம் ஸ்ரீரங்கநாதனை, நமக்கு அந்த எண்ணம் வருதானா? இல்லையே சுவாமி, அங்க சேவிக்கச்சியே ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுமோ தெரியலையே, புக் பண்ணிருக்கேனே, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு, போகணுமே, கூடவே இங்க ரங்காரங்கான்னு சொல்லிட்டு போய் இதுவும் வந்துட்டே இருக்கும். அந்த எண்ணம் ஏன் வரலன்னா உண்மையான பக்தி ஏற்படல. சுவாமி நமக்கு உபதேசம் பண்ணும்போது எம்பெருமான் உபதேசம் பண்றணும், தூயவன் தீதிலி ராமானுஜன். அதான் இந்த 2 சப்தம் ரொம்ப முக்கியம். தூயவன்னா நமக்கு உண்மையான பிரதிபக்தி அந்த நம்பெருமானத்துல ஏற்படக்கூடிய ஒரு தன்மையோடு உபதேசம் பண்ணுவார். அந்த உபதேசம் பண்றான் அப்பனா உண்மையான தன்மை உபதேசம் பண்ணுவான்னா என்ன சுவாமி அர்த்தம்? கியாதி லாப பூஜை. கியாதி லாப பூஜை அப்படின்னா என்ன ஏதோ கொண்டாடணும், நான் உபதேசம் என்னமா உபதேசம் பண்ணார் அப்படின்னு 4 பேர் கொண்டாடுவார்கள் என்பது உபதேசமா? இல்லை. எனக்கு ஏதாவது பூஜை பண்ணுவா அதுக்காக அந்த அந்த உபதேசமா? இல்லை. இல்ல இல்ல, எந்தெந்த ஊருக்கு போய் அது லாபம், எனக்கு ஏதாவது 4 சம்பாவனை சமர்ப்பிக்கா அதற்காக அந்த உபதேசமானா இல்லை. அதான் தூயவன் தீதிலி ராமானுஜன். அந்த தூய்மையான நிலை. ஏன்னா திருவரங்கத்தை சமப்பட்டு இருக்கக்கூடிய காலத்துல லௌகிகர்கள்லாம் திருத்தி நடணும் திக்மன் பாசத்துல. அதே போல ராமானுஜர் அனுகிரகத்தோடைய நாராயண ஞானத்தை காட்டி பகவத் அதீனம் ஆனார்கள் இல்லையா? அது கீழே சொன்னார், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நீக்கிறம் காணகில்லார்னு. அது எல்லாருக்கும் சம்சாரிகள் எல்லாரும் திருத்தினான்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அத்தனை பேருக்கு அன்பு காட்டியிருப்பாரு. அங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் திருத்தினார் சுவாமி, திருத்தினார். அப்ப எத்தனையோ பேரை திருத்திருக்கார், அத்தனை பேருக்கு அன்பு காட்டியிருக்காரு. இப்ப என்ன சொல்ல வர்றார் திருவரங்கத்தவனா, அத்தனை அன்பையும் சேர்த்து என் ஒருத்தரிடத்துல வைத்திருக்கார் இப்ப சுவாமின்ற. இவர் அவர் 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 ஒரு 1000 பேர் காச்சுக்கோ அப்படின்னு சும்மா ஒரு எண்ணிக்கைக்காக சொன்னேன். 1000 பேர் இருக்காரு, 1000 பேர்கிட்ட தனித்தனி அன்பை பொழிஞ்சிருப்பாரு. அந்த 1000 அன்பையும் ஒன்னா சேர்த்துக்கணும். தெரியாது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாது, சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நேரா கொண்டு வந்து திருவரங்கத்தை கொண்டு அடிங்க அப்படி கொண்டு வந்து வச்சுட்டாராம். என்ன சுவாமி அவ்வளவு அவ்வளவு கிருபை என்கிட்ட வச்சுட்டார். எதனால்னா அவ்வளவு நீச்சன். எப்படிப்பட்ட நீச்சன்? ஆயிழையார் கொங்கை கங்கம் காதலி வாயும். அப்படிப்பட்ட நீச்சனா இருக்கக்கூடிய அங்கு உண்டியே உடைய எங்கெந்த விஷயாந்தரங்கள் இருக்கோ, எங்கெங்க பெண்கள் இருக்காளோ, எங்கெங்க ஆழியார்கள் இருக்காளோ அவ பின்னாடியே போயிட்டு அவரே பிரதானன் இந்த சரீரத்தையே பார்த்துட்டு தரணும். அதனால என்ன பண்ணார்? ஓ இவனுக்கு அவளுக்கு கொடுத்த கிருபை போகாது, அந்த கிருபையெல்லாம் 1000 பேர் கொடுத்த கிருபையெல்லாம் ஒன்னா சேர்த்து அது அத்தனையும் திருவரங்கத்தவனாருக்கு அவங்க ஒருத்தரத்துல வைக்கிறோம்னு. இந்த மாதிரி வச்சிருக்காரா? இந்த மாதிரி பண்ணது உண்டான்னா இதே பாசனம் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணத்துல பார்க்கலாம். விபீஷணன் அங்கிருந்து கிளம்பி வந்தார். நிவேதேதமாம் சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாக மகாத்மனு விபீஷணன் கிளம்பி வந்தார். கிளம்பி வந்த உடனே அப்ப அங்க இருக்கக்கூடிய சுக்ரீவாதிகள் எல்லாருமே சேர்க்காத காலமில்லாத காலத்துல வந்திருக்கான். அதுவும் எதிரியுடைய தம்பி, நமக்கு ராமா உனக்குதான் ஆபத்து வரும், என்ன ஆகுமோ தெரியாது, சேர்க்காத நிறைய எத்தனை அவங்க மேல குற்றங்கள் சொல்லணும், குற்றங்கள் சொல்லி சேர்க்க வேண்டாம்னு இத்தனை வாதம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ராமன் கேட்டுட்டான். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணோ எல்லாத்தையும் உபதேசம் பண்ணினான். உபதேசம் பண்ணி முடிச்சாச்சு. இத்தனை நாள் குற்றம் சொல்லிட்டு தரணும். இப்ப ராமனுடைய உபதேசத்தை கேட்ட உடனே சுக்ரீவன் மாறிட்டான். மாறின உடனே சுக்ரீவன் சொல்லக்கூடிய வார்த்தை எழுதிருப்பான். ராமன் திருவிழி விழுந்து பிரார்த்திக்கிறார், ராமா 70 வெள்ளம் வாரண சைன்யம் இருக்கணும், 70 வெள்ளம் வானர சைன்யங்கள். இந்த 70 வெள்ளம் வாரண சைன்யத்துக்குள்ளே நீ எத்தனை அன்பை காட்டுவியோ அந்த அன்பு அத்தனையும் சேர்த்து இந்த விபீஷணத்துல வெய்யின்னு இருக்கான். அதே நிலைதான் திருவரங்கத்தவனார் இதுக்கு முந்தின பாட்டுல மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணொழி இருக்கிறம் காணகில்லான்னு இதுக்கு முந்தின பாட்டுல என்ன பண்ணார்? அந்தந்த சம்சாரிகளுடைய எத்தனை அன்பை காட்டியிருப்பாரு. அந்த அன்பையெல்லாம் சேர்த்து இப்ப சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார்னா, ஓ திருவரங்கத்தவங்க காட்டணும் காட்டார். எது போல சுக்ரீவாதிகள் இவாளை சேர்க்கப்பட விபீஷண சேர்க்கப்படாதுன்னு சொல்ல ராமன் அவளுக்கு என்ன சதுபதேசம் பண்ணி அவளை சுபதேசம் பண்ண அவள் திரிஞ்சின உடனே அந்த சுக்ரீவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 70 வெள்ளம் வானர சைன்யங்களிடத்துல எத்தனை அன்பை காட்டியிருப்பாயோ ராமா, அத்தனை அன்பையும் இந்த விபீஷண காட்டுவாயான்னு தெரிவிக்கிறார்.
கோவிந்தராஜன் ஆச்சரியமா தெரிவிக்கிற வியாக்கியானம் பண்ணுவார். அவரு ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரி உண்டா, இந்த மாதிரி உண்டா? நான் ஆச்சரியம். ஏன்னா இது வானரங்க, இது வானரங்க, குரங்கு. குரங்குக்கு இந்த மாதிரி சுபாவம் வருமா? அது மட்டும் இல்ல, குரங்குக்கு சுபாவம் வந்தா ஒரு மனுஷன் மேல சுபாவம் வந்தாலும் பரவாயில்ல. வந்தவன் ஒரு ராட்சசன். விபீஷன் சாமானியப்பட்டவன், ஒரு ராட்சசன். ஒரு ராட்சசன் கிட்ட ராமா எங்களிடத்துல எத்தனை அன்பு வைத்தாயோ அதே அன்பை அந்த ராட்சசன் வெயில் சொன்னோம்னா இது என்னவா சுவாமி முடியும்? இது எப்படி முடியும்னா, ஜாத்தியே வேறு. இது குரங்கு ஜாதி, அது ராட்சச ஜாதி. அப்படி இருக்கச்சுட்டு இத்தனை கிருபை வெயின்னு சொல்ல முடியும்னா என்னன்னா, ஏன்னா இத்தனை நாள் என்ன பார்த்து இப்ப ஏன் அந்த வார்த்தை வந்துன்னா, ராமன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ராமனுடைய வார்த்தைக்கு வேற மற்றொரு வார்த்தை கிடையாது. இப்ப ராமன் அங்கீகாரம் பண்ணிட்டானோ, எப்ப அங்கீகாரம் பண்ணாச்சோ அதற்கு நம்ம பேச்சே கிடையாது. அதனால ராமனிடத்திலே வைக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த கண்டி பக்தி, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையால அதை பண்ணானோ அதான் தெரிவிக்கேன்னா, இந்த இடத்துல இப்படிப்பட்ட அதே போல இங்க அந்த அந்த இதற்கு முன்னாடி எத்தனை பண்ணாலோ எத்தனை பேருக்கு அந்த அன்பை காட்டியிருக்கு, அதே அன்பை இப்ப திருவரங்கத்தவனை வைத்தார். அதான் சொல்லருன்னு தெரியும். அப்ப நான் கிடைச்ச ஏன்னா சம்சாரம் என்பது ரொம்ப கண்ட விடுத்து ஆனப்பட்டது, பகவானை பற்றி உபதேசம் பண்ணினார். இந்த சம்சாரம் தாழ்ந்தது அங்க போகாத போது. அப்ப ராமாவன் தன்னை பற்றி கொள்ளி தர பாருங்க. உடனே இனி என்ன பண்ணிருக்கணும், நான் தான் வந்திருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் கொடுத்துட்டு இருக்கேன், என் திருவிழை பக்தின்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லவே இல்லை சுவாமி. சுவாமி என்னது மாத்திரம், மாமலரகால் நாயகன் எல்லா வீர்கட்கநாதன் அரங்கனன் தூயவன் தீதிரி ராமானுஜன் தொல்லருள் சுரந்தன் சொல்லி என்ன தெரிவித்தார் பந்தத்துல. சாஸ்திரத்தை சொன்னேனே தவிர தன்னை பற்றி சொல்ல அவருக்கு விருப்பமே இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை பத்தினா அதான் தூயவன். தூயன் அர்த்தம், என்னைக்குமே ஒரு காலக்ஷேப அதிகாரியோ இல்ல உபன்யாசகரோ அவ சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ முன்னோர் முடிந்து முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதரை பேசாது. இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அவ சொல்லிட்டானா அவ தூயவன் அர்த்தம். அவளுக்கு தீது கிடையாதுன்னு. அப்படி தூயம். அந்த தூய்மை என்னன்னா, சுவாமிக்கு வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார உபய வேதாந்தாச்சாரிய இன்னைக்கு பூமேனு போட்டுக்கிறாளோ சுவாமியுடைய திருவிழா. இன்னைக்கு யாரார் அந்த பிராமண வர்ணத்தை பிறந்திருக்காரோ, பிறந்தா படிச்சாலோ இல்லையோ தெரியாது, அது உடனே ஊவேன்னு போட்டுரும். ஊவே என்னன்னா உபய வேதாந்தன்னு அர்த்தம். அது எங்கிட்ட சுவாமி வந்துன்னா இவ திருவிழி வரும். அதுக்குண்டான யோகத்தை இருக்கா இல்லையா அது வேற விஷயம். ஆனா அந்த சம்பந்தம் இருக்கிறபடியா போட்டுக்கிறாள். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த விஷயத்த சொன்னார தவிர அதெல்லாம் அந்த மாமனரால் நாயகன் எல்லாவே இருக்கட்டும் சாஸ்திரம் சொல்லிதான் சொன்னார். அப்படின்னு இருக்கிற உலகத்துக்கெல்லாம் நாகம் பகவான். அதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, சீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னி அகோராத்ரே பாஸ்கன் சொல்லிட்டோம். அதே தான் தெரியும். அதைத்தான் மாமலரால் நாயகன் எல்லா வீரகட்டும் ஈர்க்கணும். சாஸ்திரத்தை ஈர்ப்பதை மட்டும் சொன்னா இவர்களை போய் எங்க தேடணும்? சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எங்கன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரம் எங்க சொல்லியும் ஆகாசத்துல இருக்கு, சிவகுலத்துல இருக்கு. அதான் சொல்லுவோம் சாஸ்திரம். சாஸ்திரம் எப்பவுமே அப்படி மேலதான் காமிக்கும். அதே போல சுவாமி ராமானுஜர் சாஸ்திரம் சொல்லிச்சு நான் சொல்றேன் மேல பாருங்க மேல பாருங்க சொன்னா இவாளுக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கை வராது. அப்ப என்ன சுவாமி சாஸ்திரம் சொல்லிச்சு சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்ப மேல பார்க்கணும் சொல்லல, மேல பார்க்கணும்னு சொல்லல. என்ன சொல்லிட்டோம்னா இதோ நம் கண் முன்னாடி நம்பெருமாளாக சேவை சாய்க்கிறான், பெரிய பெருமாளை சேவை சாய்க்கிறான். இவர் தான் நாயகன், எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன். ஏன் இந்த இவரை காமிச்சார்? சிவை கூட நான் சொல்லியிருக்கலாம், அவர் தானே மோட்சம் கொடுக்க போறாருன்னா இவரும் கொடுக்குறாரு. ஆனா போனதுக்கு அப்புறம் அங்கதானே போறோம்னா அவரை சேவிக்க முடியாது, போனாதானே சேவிக்கிறதுக்கு. அப்ப இங்க சேவிக்கக்கூடிய தன்மை யாரு இருக்கு? அர்ச்சா திருமையின. அதனால அர்ச்சா திருமையின காட்டக்கூடிய தன்மை தான் மாமலரால் நாயகன் எல்லா வீர்கட்கநாதன் அரங்கன் அப்படின்னு தெரிவித்தார். ஆச்சரியமான அவதாரை முற்றி பெற்றது. மேற்கொண்டு இதே ராமானுஜருடைய கொஞ்சம் வியாக்கியானம் பார்க்கணும். என்னன்றதுமே நாளை தினம் சாயங்காலம் உண்டு. நாளை கார்த்தால கண்ணின் செலுத்தாம காலட்சேபம் உண்டு. இன்னைக்கு கார்த்தால இருந்திருக்கணும். கொஞ்சம் அந்த நமக்கு அந்த மெசேஜ் லேட்டா வந்துடுது. லேட்டா வந்தபடியால அதுக்கு நம்ம நிலைப்படுத்த முடியல. நாளை கார்த்தால 10 மணிக்கு கண்ணின் செலுத்தாம காலட்சேபம் உண்டு. சாயங்காலம் இதே பிரகாரம் ராமானுஜர் காலட்சேபம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கணும். இது சரியா வராதபடிதான் கூட்டம் கூட குறைச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிலேசனம் ஆச்சாரிய திருவிலேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.